எல்லாரையும் இப்ப கைது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்னொன்னா அரெஸ்ட் பண்ணு, அரெஸ்ட் பண்ணு, விட்டு வைக்காத. நான் என்ன சொல்றேன், ஒவ்வொருத்தரும் எவ்வளவு தலைவன்ல இருந்து கடைசியில் இருக்கிற தொண்டை வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் தூக்கு. அதான் நீதிமன்றமே கேள்வி கேட்குது இல்ல, தூக்கு எல்லாரையும். அந்த கட்சியில ஒருத்த மிஸ் ஆகக்கூடாது. மாவட்ட தலைவர்ல இருந்து ஆரம்பிச்சு கட்சி தலைமையில இருந்து அவன் சொல்லி இங்க இருந்து பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், எல்லா பொருளாளர் எல்லாரையும் தூக்கு. ஒருத்த மிஸ் ஆகக்கூடாது. மாலா படம் ஒண்ணு வரும் பாருங்க, விக்ரம் ஒரு கஞ்சா இது வந்தவொடனே போலீஸ்காரன் வந்தவொடனே எல்லாம் சிட்டா பறந்துடுவானுங்களே, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தவொடனே ஓடி போயிட்டானுங்க. இவனுங்க தான் ஃபர்ஸ்ட் முன்னாடி நின்று இருக்கணும். இவனுங்க பார்த்தா இவனுங்க எல்லாரையும் விட்டு இவனுங்க ஓட்டானுங்க. நீங்க சொல்றான் பாத்தீங்களா, எனக்கும் அந்த இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அது வந்து மாவட்ட செயலாளர் தான், அவர் தான் பொறுப்பு. வழக்கம் வந்து ஏதோ சிபிஐக்கு விசாரணைக்கு மாத்தணும்னு சொன்னோடனே அதுக்கும் கொட்டு வச்சு கேட்டிருக்கு போல இருக்கு நீதிமன்றம். தள்ளுபடி பண்ணிட்டாங்களா? எப்படி வழக்கு முதல்ல விசாரிக்கணும், இல்ல விசாரணை சரியில்லை, அதிகாரிகள் சரியா விசாரிக்கல அப்படின்னு சொன்னா சரி, வேற ஒரு அதிகாரி வச்சு விசாரிக்க சொல்லுவாங்க. எடுத்த உடனே நீங்க விசாரிக்க கூடாது, வேற யாரும் விசாரிக்கணும், சிபிஐ விசாரிக்கணும். என்னடா என்ன புரியல எனக்கு. எல்லாமே ப்ரிலிமினரி ஸ்டேஜ்ல தானே இருக்கு, அதுக்குள்ள எப்படி அங்க போவோம்? அதான் கேள்வி கேட்டாங்க. இல்ல கபிலம் ப்ரோ, அவனேதான் ஒரு போன பரப்புரையில என்ன சொன்னான், சிபிஐயும் டிஎம்கேவும் கூட்டு, சிபிஐ நம்ப மாட்டோம் அப்படின்னா வேலை இருப்பான் போல. நான் பேசுனதே கேட்கல கபிலம் ப்ரோ உங்களுக்கு? இப்ப கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க கபிலம் ப்ரோ. அதான் சிபிஐயே டிஎம்கேவும் கூட்டடி சொல்லிட்டு இருந்தாப்ல, இதுதான் ஒரு 2 பரப்புரைக்கு முன்னாடி. இப்போ வந்துட்டு எனக்கு சிபிஐ விசாரணை நினைக்காது, அப்ப இவரும் சிபிஐயும் கூட்டுங்கிறாரா? என்ன கணக்குன்னு எனக்கு புரியலையே. நேத்து நீதிபதி அசோக் சார் கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க, லோவா கேக்குது. டிவி கேக்கும் ஏடிஎம் கேக்கும் ஒட்டு ஊதுற மாதிரி இல்லையா? கரகாட்டக்காரன்ல ஆடுவான் பாருங்க, அந்த ஸ்டெப் போட்டுதானே செம்மையா ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். அனுப்பிவிடுங்க. நீதிபதி இருங்க, நியூஸ் சேனல்ல அந்த வேன் டிரைவர் கூட இது பண்ணிருக்காங்களா? பஸ் டிரைவர் எல்லாரும் தான், அந்த பஸ் ஓட்டுனவங்க, உள்ள இருக்கிற உதவியாளர்கள், விஜயோட பாதுகாவலர்கள் ஒருத்தனும் மிஸ் ஆக மாட்டாங்க. பாடி கார்டு விசாரிக்கணும். இல்லங்க, அவர் மேல ஹிட் அண்ட் ரன் கேஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஹிட் அண்ட் ரன் போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து அதுதான் சொன்ன மாதிரி இடிச்சிட்டு நிறுத்தவே இல்லை அப்படின்றதும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க கோர்ட்டு. அதனாலதான் வந்து வாகனத்தை பறிமுதல் பண்ணலையான்னு கேட்டிருக்காங்க. விஜயை வெள்ளாசிய நீதிமன்றம் ஸ்பீக்கரா வக்காலி இன்னைக்கு நீ எங்க கூப்பிடு, அவனுங்களை விஜய் ஃபேன்ஸ் கூப்பிடு. Welcome to the world of music. Bluetooth mode. Bluetooth mode. நீங்க எங்க கூப்பிடுறது? ஆல்ரெடி பாதி பேர் வந்து நீட் டு கூல் ஆஃப் அப்படி சைனிங் ஆஃப்னு போயிட்டானுங்க. நீங்க இன்னைக்கு யாரை பிடிக்க போறீங்கன்னு தெரியல. வெற்றி கழகத்தினருக்கு எதிராக இன்று சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளைகளில் பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நீதிபதிகள் மூலமாக அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர்கள் சொல்லியிருந்த கருத்துக்களை எல்லாம் கேட்ட நீதிபதிகள் பல உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார்கள். மேலும் சில உத்தரவுகள் இன்று மாலைக்குள் பிறப்பிக்கப்பட இருக்கின்றன. இந்த நிலையில்தான் 2 நீதிமன்றத்திலும் தாவேகாவினுடைய தலைமைத்துவம் தொடர்பாக கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தனி நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான தன்னுடைய தீர்ப்புக்கு முந்தைய கருத்தாக சொல்லி இருக்கின்றார். விஜயிடம் தலைமைத்துவ பண்பே இல்லை என்று அவர் சொல்லி இருக்கின்றார்.
எதிர்க்கட்சி தலைவர், முதலமைச்சர், நாட்டினுடைய குடியரசுத் தலைவர், பிரதமர் என்ற அனைவரும் இரங்கல் தெரிவித்திருந்தார்கள். மேலும் மாநிலத்தினுடைய முக்கிய அரசியல் தலைவர்கள் அனைவருமே சம்பவ இடத்திற்கு சென்று வருத்தம் தெரிவித்திருந்தார்கள். இறந்தவர்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறியிருந்தார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர் ஏன் எந்த இடத்திற்கும் செல்லவில்லை? சம்பவம் நடந்தவுடன் அவர் அங்கிருந்து வெளியேறி சென்று விட்டார். அவருடைய கட்சியின் நிர்வாகிகளும் வெளியேறி விட்டார்கள். மற்ற கட்சியினுடைய நிர்வாகிகள் இணைந்து மீட்பு பணியினை மேற்கொண்டார்கள். ஒரு பொறுப்பான அரசியல் கட்சிக்கு இது எல்லாம் அழகா என்று கேள்வியினை எழுப்பியிருந்தார். அது மட்டுமல்லாமல் இது போன்ற செயல்களில் ஈடுபடும் பொழுது அவர்களுடைய தலைமைத்துவ பண்பு என்பதே இல்லாமல் போய்விட்டது என்றும் கடுமையான குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கின்றார். மேலும் விஜய் நடத்தியிருந்த இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்திலே உயிரிழந்தவர்கள் தொடர்பாக வழக்கினுடைய விசாரணையை மேற்கொள்வதற்காக, விரைவுபடுத்துவதற்காக வடக்கு மண்டலத்தினுடைய ஐஜி அஷ்ரா கார் தலைமையில ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நீதிபதி அவர்கள் அமைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எனவே அந்த புலனாய்வு குழு விசாரணையை கையில் எடுக்கும் பொழுது விஜய் உள்ளிட்டவர்கள் கூட அதில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். நிபந்தனைகளை தொடர்பாகவும் பார்க்கின்றோம். 11 நிபந்தனைகளை விதித்திருந்தார்கள். அதில் 2 நிபந்தனைகள் மட்டுமே பூர்த்தி செய்யப்பட்டன என்ற ஒரு கருத்தை அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர் கூறியிருக்கின்றார். எனவே முக்கியமான அந்த கேள்விகளை எல்லாம் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நீதிபதி அவர்கள் எழுப்பியிருக்கின்றார். அந்த சம்பவம் நடந்த பிறகு இவர்கள் எல்லாம் ஏன் அங்கிருந்து புறப்பட்டு வெளியில் சென்றார்கள் என்பதாக கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. விஜயை நோக்கியும் கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. இதற்கு விஜய் தரப்பிலிருந்து என்ன நடவடிக்கை அவர்கள் மேற்கொள்ள இருக்கின்றார்கள் என்பது ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் ஏற்கனவே அந்த இடத்தில் மேலும் தான் நின்றால் வேறு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடும் என்பதன் காரணமாகத்தான் தன்னால் அங்கே நிற்க முடியவில்லை. நானும் ஒரு மனிதன் தான், அங்கே நிற்க வேண்டும் என்று தான் நினைத்தேன். ஆனால் நான் தொடர்ந்து அங்கே இருந்தால் வேறு அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்பட்டுவிடும், மேலும் பதற்றமான சூழ்நிலை ஏற்படக்கூடும் என்ற அடிப்படையில் தான் நான் சென்னைக்கு புறப்பட்டேன் என்று விஜய் கூறியிருந்தார். ஆனாலும் நீதிபதி அவர்கள் அனைத்தையும் இன்று கேள்விக்குள்ளாக்கி இருக்கின்றார். அந்த விஜயனுடைய தேர்தல் பரப்புரை வாகனம் வந்த பொழுது நடந்த விபத்து, இளைஞர்கள் அந்த பேருந்தில் மோதும் பொழுது ஏற்பட்ட அந்த சம்பவத்தினுடைய காட்சிகள், இவற்றையெல்லாம் குறிப்பிட்டு நீதிபதி அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார். விஜயனுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்தை ஏன் காவல்துறை பறிமுதல் செய்யவில்லை என்று நீதிபதி கேட்டிருந்தார். அந்த விபத்தை ஏற்படுத்தியிருந்த விஜயனுடைய வாகனத்தை உடனடியாக பறிமுதல் செய்திருக்க வேண்டும். யாரும் முன்வந்து புகார் அளித்துதான் இந்த வழக்குகளை எல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்ற அவசியம் காவல்துறைக்கு கிடையாது. காவல்துறையே அந்த வழக்கை பதிவு செய்திருக்க வேண்டும், புகாரே வராவிட்டாலும் கூட என்று நீதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார். அந்த காட்சி பதைபதைக்க வைக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருந்தது. 2 இளைஞர்கள் மோதி கீழே விழுகக்கூடிய அந்த காட்சிகள். எனவே விஜயனுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்தை உடனடியாக பறிமுதல் செய்திருக்க வேண்டும். சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்று யாரும் கிடையாது என்றும் நீதிபதி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இறந்தவர்கள் தலைவர்களாக இருக்க வேண்டும் என்றில்லை, சாதாரண தொண்டர்கள் இருந்தால் கூட அந்த இடத்திற்கு உடனடியாக சென்று ஆறுதல் கூறி இருக்க வேண்டும். பொறுப்பான ஒரு அரசியல் கட்சிக்கு அதுதான் அழகாக இருந்திருக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். மற்றொரு பக்கம் ஆதவ அர்ஜுனா தொடர்புடைய ஒரு வழக்கினுடைய விசாரணை நடந்தது. அந்த வழக்கை விசாரித்தவர்களும் ஆதவ அர்ஜுனா என்ன சட்டத்திற்கு அப்பாற்பட்டவரா என்று கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இலங்கையை போன்று, நேபாளத்தை போன்று இங்கேயும் ஒரு புரட்சி வெடிக்கப் போகின்றது, மக்கள் ஆட்சியை தூக்கி வீசப் போகின்றார்கள், அரசினுடைய அடித்தளம் ஆட்டம் காணப் போகின்றது என்றெல்லாம் ஆதவ அர்ஜுனா செய்திருந்த அந்த பதிவை நீதிபதியிடம் காட்டியிருந்த சூழ்நிலையில் ஆதவ அர்ஜுனாவிற்கும் கடுமையான குற்றச்சாட்டுகளை, அந்த விமர்சனங்களை நீதிமன்றம் சொல்லி இருக்கின்றது. ஆதவ அர்ஜுனாவினுடைய பின்புலத்தை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆதவ அர்ஜுனா செய்திருக்கக்கூடிய பதிவு என்பது ஒரு ஆபத்தான பதிவு என்பதை நீதிபதிகள் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே ஆதவ அர்ஜுனாவிற்கு எதிராகவும் முறைப்படி அந்த வழக்குகளை பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. மற்றொரு பக்கம் மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பார்த்தோம் என்றால் அங்கே புஷி ஆனந்துக்கு எதிராகவும் நிர்மல்குமாருக்கு எதிராகவும் நீதிபதிகள் அடுக்கடுக்காக தங்களுடைய குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கின்றார்கள். புஷி ஆனந்தும் நிர்மல்குமாரும் தொடுத்திருந்த அந்த வழக்கிலே முன்ஜாமீனுக்காக அவர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்த நிலையிலே மதுரை கிளையிலே விசாரணை நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அதில் காவல்துறை தரப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். இவர்கள் எந்த நிபந்தனையையும் நிறைவேற்றவில்லை. இவர்கள் காவல்துறையை மட்டுமே குற்றம் சுமத்துகின்றார்கள். ஒரு இடத்திலே பிரச்சனை நடக்கும் பொழுது அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் எழுந்து நின்று பேச வேண்டும். புஷி ஆனந்தோ நிர்மல்குமாரோ அவ்வாறு எழுந்து நின்று விஜய் வரும் பொழுது கருவுடைய பேசினார்களா? அவர்கள் பேசியிருந்தால் இது போன்ற பிரச்சனை ஏற்பட்டிருக்காதா என்று மதுரை கிளையிலே புஷி ஆனந்துக்கு எதிராக, நிர்மல்குமாருக்கு எதிராக நீதிபதிகள் அடுக்கடுக்காக பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கின்றார்கள். 2 பேருக்கும் முன்ஜாமீன் கிடைக்குமா அல்லது முன்ஜாமீன் மறுக்கப்படுமா என்பது மதுரை கிளையின் மூலமாக இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். பிளே ஸ்டோர் மற்றும் அந்த லியோ, எனக்கு இதுதான் லியோ படத்துல ஒரு கோட் சீன் வரும் தெரியுமா, தலை நிமிர்ந்து நடங்க பார்த்திபன் அப்படி, எனக்கு அதான் ஞாபகம் வந்து. இப்ப தலை நிமிர்ந்து நடங்க விஜய் ஃபேன்ஸ், ஒன்னொன்ன கட்சியும் கூப்பிடுங்க. இன்னைக்கு
அந்த நியூஸோட எக்ஸ்டென்ஷன் புசி ஆனந்துக்கும் நிர்மல் குமாருக்கும் பெயில் கிடைக்கலை, ஏபி கொடுக்கவில்லை. அப்புறம் என்னப்பா, அரெஸ்ட் பண்ணுங்கப்பா, டக்குன்னு தூக்குங்கப்பா. கடைசியா வந்த நியூஸ் கூட எந்த நேரத்திலும் புசி ஆனந்த் கைது செய்யப்படலாம். தயவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணி டக்குன்னு தூக்குங்க. என்ன இத்தனை நாளாவது அவன தூக்குறது அவ்வளவு கஷ்டமா? அந்த எங்க ஓட்டாராம் ப்ரோ. அதெல்லாம் ஓடினாலாம் அதெல்லாம் தூக்கலாம்டா. என்னடா நான் நம்ம போன் இருக்கு, கடைசியா லொகேஷன், அதெல்லாம் போலீஸ்க்குலாம் 100 வழி இருக்கு அவங்களால பிடிக்க முடியும். இல்ல அதுதான் அவங்க பெயில் கேன்சல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கேன்சல் ஆன உடனே தூக்கிடுவாங்க. இப்ப சரி, இப்ப ஆதவ தூக்குவாங்களா இல்லையா? ஆதவுக்கு என்ன மேட்ரு? பின்புலத்தை விசாரிக்க சொல்லிட்டாங்க. கலவரம் தூண்டுற விதத்துல நீதிபதி பின்புலத்தை விசாரிங்கன்னு சொல்லி தனியா ஒரு விசாரணையே குழு நான் வச்சிருக்கிறாங்க. இப்ப எது அருணா ஜெகதீசன் விசாரணை குழு இல்லாம இன்னொன்னு வைக்க சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அது காவல்துறை விசாரணை குழு சொல்லிட்டு தனியா ஒண்ணு வைக்க சொல்லிருக்காங்க. ரெண்டாவது ஆதவ அர்ஜுனோட பின்புலத்தை விசாரிக்க சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியல. கூட்டமா? பஸ்ஸையா பறிமுதல் பண்ண சொல்லிட்டாங்க. கூட்டமாம்ல கூட்டம். எனக்கு நேத்து இவனுக்கு ஆயுத பூஜை போடும் போது மாலை போடும் போதே தெரிஞ்சு போச்சு எனக்கு. ரைட்டு, இவனுங்க பஸ்ஸுக்கு மாலை போட்டானுங்க கன்ஃபார்ம் அப்படின்னு நமக்கு புரிஞ்சு போச்சு. அது ஒரு கோட் வேர்ட் அக்செப்டட். சொல்லுங்க ஹக்கி. இல்ல ஹோஸ்ட், அதாவது ஏதாவது கேட்டீங்க, ராஜ்மோச்சி புட்சட்னி ஏன் அரெஸ்ட் பண்ணல, புஷி ஆனந்த் ஏன் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு. புஷி ஆனந்த் சிடிஆர் குமார்லாம் இந்நேரம் எங்க சிடிஆர் குமார் இருக்காரு, கண்ணுக்கு எதிராக இருக்காரு. புஷி ஆனந்த் எங்க இருக்காருலாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க நேரம். அதெல்லாம் கண்டுபிடிக்காமல இருந்திருக்க மாட்டாங்க. அவரை ட்ராக் பண்றது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்ல, தீவிரவாதியோ இதுவெல்லாம் கிடையாது. இவங்களால ஒரு வழக்கே ஒழுங்கா நடத்த முடியல. இவன் போய் எங்கேயாவது பெரிய ஒழிஞ்சிருக்க போறாங்க, இங்கதான் ஏற்காடு பக்கம் எங்க இருக்கான்ற மாதிரி நியூஸ் வந்து முடிச்சிருப்பாங்க. ஏன்னா இப்ப புஷியானதுக்கு இருக்கிறது புஷியானதுக்கு இருக்கிறது 2 சாய்ஸ். ஒண்ணு தானா வந்து சரண்டர், இல்லைன்னா அரெஸ்ட் ஆகுது. தானா வந்து சரண்டர் ஆகாம இல்ல தப்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சாருன்னா அரெஸ்ட் ஆவார். அரெஸ்ட் ஆனா கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஸ்ட்ராங் ஆகி அண்ணன் அவ்வளவுதான் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருங்கிற மாதிரி லெவலுக்கு போயிடும். அது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க எஸ்ஐடி ஐடியா இருக்கா? இருக்கு. அப்படி ஒருவேளை இருந்ததுன்னா சொல்றேன். இன்னொன்னு சொன்னீங்க எஸ்ஐடி ஒண்ணு எக்ஸ்ட்ரா போட்டீங்க. அருணா ஜெகதீஷன் வந்து அது அரெஸ்ட் பண்ண முடியாது, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியாது, அவங்க ரெக்கமெண்டேஷன் தான் கொடுக்க முடியும் சம்பவத்தை பத்தி. பட் எஸ்ஐடி வந்து விசாரிச்சு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலாம், யார் மேல வேணா ஃபைல் பண்ணலாம். இது யார் தலைமையில இருக்கிறது? அதாவது எஸ்பி தலைமையிலையா, டிஎஸ்பி தலைமையிலையா, இல்ல இன்ஸ்பெக்டர்? இவர் இருக்காரு, இன்ஸ்பெக்டர் தலைமையெல்லாம் போட மாட்டாங்க, ஐபிஎஸ் ஆபீசர் தலைமையில தான் போடுவாங்க. இல்ல ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் போட்டோ வந்தது, அவரோட தலைமையில தான் சொன்னாங்க எஸ்ஐடி. வந்து யா பேர் மறந்துட்டேன், ஆனா அவர் போட்டோ வந்தது. யா பேர் தெரியல, சன் நியூஸ்ல தான் பார்த்தேன். சன் நியூஸ்ல லேட்டஸ்ட் நியூஸ் தான். இல்ல அவர் இதுக்கு முன்னாடி பல இந்த மாதிரி கலவரங்கள் மாதிரியான கேஸ்லாம் நிறைய டீல் பண்ணிருக்காரு. தருமபுரி இது மேட்ரு, அப்புறம் மதுரையில ஒரு கலவரம், அந்த மாதிரி மேட்டர்லாம் நிறைய டீல் பண்ணிருக்காரு. அவரு கேட்டிருக்கேன், நானும் கேட்டேன் 2-3 பேர்ட்டு தெரிஞ்சவர், என்னப்பா இவர் ஹிஸ்டரி என்னன்னு கேட்டதுக்கு ஸ்ட்ரிக்டான ஆள் தான், பிதிக்கி எடுத்து வருங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சோ பாக்கலாம், நானுமே ஹோப்ஃபுல்லா இருக்கேன். ஐயா டிகே தமிழன் மைக் கொடுத்தனே. தமிழன் இருங்க, இன்விட்டர் ஸ்பீக்கர் கொடுத்துட்றேன். இங்க பாருங்க, எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், விஜய் அரெஸ்ட் பண்ணி தயவு செஞ்சு காருக்குள்ள கொண்டு வரும்போது இந்த முகத்தை மறைக்க விடாதீங்க. மெர்சலை ரீக்ரியேட் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க அனில் எல்லாம். அண்ணா எப்படி நீங்க அரெஸ்ட் ஆயிருவீங்க, மெர்சல் படம் மாதிரி கையை தூக்கி டாட்டா காட்டுல போகணும் அப்படின்னு அனில் தரப்புல இருந்து பெட்டிஷன் வரதாக, கோரிக்கை வரதாக ஒரு இது இருக்கு. அது சொல்லுங்க டிகே தமிழன். இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இப்ப போட்டுட்டு இருந்தாங்க தானே, விஜய் கரூருக்கு போறதுக்கு அனுமதி கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு. அப்படி ஒண்ணுமே இல்லையா அதுல. சன் நியூஸ்ல போட்டிருக்கு, கரூர் செல்வதற்காக உயர் நீதிமன்றத்தின் அனுமதிக்காக விஜய் காத்திருப்பதாக தவிக தரப்பில் கூறப்பட்டு வந்த நிலையில் அப்படி ஒரு கோரிக்கையும் இன்று எந்த மனுவும் உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படவில்லை. புஷி ஆனந்தே ஓரமா உட்கார்ந்து இருக்கிறாப்புல, இவரு போன் பண்ணி மாவட்ட தலைவர், இவரு நேரடியா போன் பண்ணி சொன்னாராம், அங்க வேலை பார்ப்பாங்களா? டே முதல்ல மாவட்ட தலைவரே உள்ள இருக்கிறாயா, அங்க உனக்கு யாரு கரூர்ல வேலை செய்யுது? கரூர் மாவட்ட தலைவரே உட்காந்து சிரிச்சாலும் நிஜமா அந்த மாவட்ட தலைவரை பார்த்தா பாவமா இருக்கு. ஏன்னா புஷி ஆனந்த் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து அதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, அந்த மாவட்ட தலைவர் தான் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணது, சோ அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டார்ல, எங்களை விட்டுருங்கன்னு தான் வந்து வாதமே வச்சிருக்காங்க. என் வேண்டுகோளை மட்டும் ஐயா, ஒரு சாமானியனோட ஒரே ஒரு வேண்டுகோள், விஜய் அரெஸ்ட் பண்ணும் போதும் சரி, புஷி ஆனந்த் அரெஸ்ட் பண்ணும் போதும் சரி, 2 பேரையும் சோடியா கூட்டுருவாங்களேன் ப்ளீஸ்.
சோ நீங்க விஜய் மேல இன்னும் எஃப்ஐஆர் போடல. முதல்ல அரெஸ்ட் ஆக போறது புஷி ஆனந்தும் சிடிஆர் தான். விஜய் மேல எஃப்ஐஆர் போடுறது இல்ல அடுத்தடுத்து வரும். நீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்கா இல்லையா ஹக்கி? நீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்கா இல்லையா? நீதிபதியே கேள்வி கேட்டிருக்காரா ஹிட் அண்ட் இல்லையா? ரன் ஏன் இன்னும் விஜய் கேஸ் போடல. ஏன் விஜய் மீது இன்னும் வழக்கு பதிவு செய்யவில்லை? அந்த ஆன் த ஸ்பாட்டே நீங்க வந்து விஜய் அரெஸ்ட் பண்ணிருக்கணும், விஜயோட வாகனத்தையும் அரெஸ்ட் பண்ணிருக்கணும் சொல்லி கேட்டாங்களா இல்லையா? ஏன் வேடிக்கை பாக்குது காவல்துறை கேட்டாங்களா இல்லையா? அது ஆமா, காவல்துறை மேல கடுமையான கண்டனங்கள் தான். காவல்துறை வழக்கு பதிவுன்னு நானும் வெயிட் பண்றேன். ஆதவர்ஜனா மேல ஏன் வந்து நீங்க பதிவு காட்டுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆதவர்ஜனாவும் விரைவில் கைது செய்யப்படுவார். அதுவுமே நான் பெயிலபிள் செக்ஷன் தான். அவரும் பெயில வர முடியாது. புஷியானது சிடிஆர் 2 பேரும் பெயில வர முடியாது. வெளியே இருக்கிறது மிச்சம் இருக்கிறது வத்தலும் தொத்தலும் ராஜ்மோகன், லோயலா மணி இவங்களா தான் இருக்காங்க. ஓ அதான் சார் இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம ட்வீட் போட்டு கிடந்தாரா லோயலாமணி? தேர்தல் வாக்குறுதி, அந்த வாக்குறுதி, இந்த வாக்குறுதின்னு டாபிக் டைப் பண்ண ட்ரை பண்ணாராமா? அவன் தானே சொன்னான் ஊடு புந்த அடிச்சு தூக்குறதுக்கு 10 நிமிஷம் ஆகாதுன்னு சொன்னாடே. லாயலா எங்கடா போற? இது திருப்பி நேரமா நல்லா தெரியும் கபிலன் ப்ரோ, என்ன வேணா சிரிச்சுக்கோ. இப்பதான் இது நீ சிரிக்க வேண்டிய டைம் தான், சிரிச்சுக்கோ. ஆனா அப்படியே சிரிச்சுக்கிறாரு. எதுவும் முடியலையா, இன்னும் எதுவும் முடியல. இருயா பாரு என்ன நடக்க போகுதுன்னு பாரு. அப்ப இருங்க நானே கேக்குறேன். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு சொல்லுங்களேன். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு சொல்லுங்க. சரிங்க, நீங்க இப்போ யாரு எப்போ நீதிமன்றம் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டோம். ஆனா எங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குங்க. அந்த சப்போர்ட் போதும் எங்களுக்கு. என்ன சப்போர்ட்? யார்கிட்ட? இல்ல கபிலன் ப்ரோ, நீங்க 100 வீடியோ எடுத்து காட்டு. அந்த அக்குல ரெண்டு குச்சி வச்சுக்கிட்டு நீ போற போஸ்ட்லாம் பார்த்துட்டு நான் பேசிக்கிறேன். 100 வீடியோ எடுத்து காட்டு. நான் 1000 வீடியோ அந்த மக்கள் பேசுறது நான் உனக்கு எடுத்து போறேன், பாக்கலாமா? இருப்பா, சப்போர்ட் இருக்கும்பா. கட்சி எங்க இருக்கு? கட்சி எல்லாம் அது எப்படி என்ன இது என்ன இதா இருந்தாலும் இப்போ ஒருத்தர் சரி ஹிட் அண்ட் ரன் கேஸ் அந்த நாய் டயருக்குள்ள விழுந்தா இது என்ன கட்சி? இல்ல ராம் இல்ல கபிலன், இந்த கேள்வி எல்லாம் கேட்டது வந்து வேற யாரும் இல்ல, கோர்ட்ல நீதிபதி கேட்டிருக்காரு. இப்போ நீ வந்து கேக்குற கேள்வி எல்லாம் நீதிபதி கேக்குறியா? இல்ல நான் அதெல்லாம் சொல்லுங்க. இல்ல கேள ரெக்கார்டிங் கேள. இதுல வந்து இப்ப இவ்வளவு நேரம் கபிலன் பிளே பண்ண வந்து கோர்ட்ல நடந்த விஷயம். அத எது நீ கேள்வி கேட்கறேன்னா கேள. நான் இப்ப எதிர்த்து கேட்கலையே. நீங்க இப்ப என்ன பாயிண்ட் பண்ண வரீங்க? நேத்து ஒருத்தர் ரோஸ் பிரதர் பிடிச்சான்ல, சொருவான்னு சொன்னான்ல, அவனை யாருன்னு தெரியாது சொல்லிட்டாங்களாமே உங்க கட்சியில. அவன் வந்து விஜய் ஃபேன் இல்ல, அவன் தனுஷ் ஃபேன் சொல்லிக்கிறாங்க. ஆனா அது அபியஸ்ல அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஆனா அந்த ரோஸ்ட் பிரதர் மட்டும் பண்ணது நீங்க எல்லாம் சரின்னு சொல்றீங்கல்ல? இல்ல அதெல்லாம் கிடையாது. இருப்பானுங்களாம். இல்ல அதெல்லாம் விடு, அதெல்லாம் விடு. நீ உனக்கு தில் இருக்குல்ல, நீ இப்ப நியாயம் கேளு. ரெக்கார்டிங் பேசி நான் நியாயம் கேட்கணும். ஏன்னா நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க, சரி ஒரு ஐடி சொல்லுங்கன்னு பாப்போம். நீ பேச பாப்போம். இப்போ நீதிபதி நீங்க என்னன்னு சொன்னாரு, அதுல உன்னோட விமர்சனம் என்ன சொல்லு பாப்போம். இல்ல நீதிபதி சொன்னது எல்லா வீடியோ சொன்ன எல்லா பாயிண்ட் எல்லாம் வாட்ஸ்அப் பண்ண கேட்டீங்கல்ல, டிஎல் கேட்டீங்கல்ல, வாட்ஸ்அப்ல படிச்சிடுறேன் சார். இது ஒண்ணு படிச்சிடறேன், எல்லாருக்கும் ஒண்ணு கேட்டுக்கோங்க. எஸ்ஐடி அமைத்து, அதாவது சிட் அமைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. கரூர் துயர சம்பவத்தில் வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு நியமனம். வழக்கு ஆவணங்களை உடனடியாக சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்க கரூர் போலீசாருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆமா ப்ரோ, ஒரு டவுட். எஃப்ஐஆர்ல ராஜ்மோகன் பேரு, லயலாமணி பேர்லாம் இல்ல. அவங்கலாம் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இல்ல சேர்த்துருவாங்க. அது எப்படின்னா உள்ள போறவங்க காமிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்ப எப்படி வந்து புஷியானந்த் எனக்கு தெரியாது அவர் தான் சொன்ன மாதிரி, இப்ப எல்லாம் உள்ள போறவங்க ஐயா எனக்கு தெரியாது ஐயா, மேல இருக்கிற 3 பேரு விஜய், நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா 2 பேரு, இவங்க 2 பேரையும் பூச்சி கொடுத்துட்டு போயிடுவாங்க. தன்னால டிஸ்மேண்டில் பண்ண போறாங்கன்னு சொல்ல வரீங்களா? கட்சியை டிஸ்மேண்டில் பண்ண போறாங்கன்னு சொல்ல கட்சியை ரிமாண்ட் பண்ண போறாங்க. சரிங்க, ரிமாண்ட் பண்ணிட்டோம், என்ன வேணா போட்டாங்க. ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், இதுல இருந்து நீக்க முடியாது இல்ல, அது போதும். இருங்க ஐஜிஎல் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். இவர் லோயலாமணி பத்தி தெரியாது, ஆனா ராஜ்மோகன் வந்து அந்த பிரச்சார வாகனத்தில் மேலே ஏறி நின்று
பேசிக்கொண்டு வந்தார். அவருமே அந்த இடத்துல இருந்தாரு. அதனால அவரும் விசாரணை வளையத்துக்குள் வருவார். ரொம்ப நாளைக்கு வந்து தலைமறைவா இருக்க முடியாது. கரூர் சம்பவத்துல அவருமே இன்வால்வ்டு, அவரும் வருவார். சுப்ரீம் கோர்ட் போவாங்களா இப்போ அடுத்து? அதான் ஒரே வழி. போறதுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லையா? போய் என்ன பண்ணுவோம்? இல்ல போறப்ப இந்த சனி போனம் தனியா போவாதுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி புசி ஆனந்த் போறப்ப வாமச்சான் நீயும் போலாம் ராம்குமார் வாமச்சான் கூட்டு இது ஒண்ணு ஏங்க இது ஒண்ணும் கோடி கணக்குல ஊழல் பண்ண கேஸோ இல்ல இந்த மக்களை ஏமாத்தி இது பண்ற கேஸோ. டேய் ஏறி மிதிச்சிருவேன். உனக்கு நீ பேசுறது பணத்தை பத்தி, நாங்க இங்க பேசுறது உசுரை பத்தி. மிதிச்சிருவேன். கள்ளச்சாராயம் நான் சொல்றேன். அது என்ன ஆச்சு கூட யாருக்கும் தெரியாது. கொஞ்சம் இருங்களேன். இல்ல இந்த தாவேக்காரங்க உள்ள வந்து கீறிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, பவுடர் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி ஒண்ணு இது பண்ணிருந்தீங்கல்ல, அது ஏன் இன்னைக்கு கோர்ட்ல சொல்ல? நீங்க இதெல்லாம் ஏன் கோர்ட்ல சொல்ல? ஏங்க இதெல்லாம் ஃபேக் நியூஸ். யாரும் இப்போ நான் கூட தான் சொல்லுவேன். பூஜை பண்ணாங்க, மைக்க பண்ணாங்க. அதெல்லாம் எதுலங்க உங்களுக்கு போய் சேர்க்கிறது? நீங்க பண்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனா இவங்க ஏதாவது பண்ணா அது மட்டும் உங்களுக்கு நீங்க கொஸ்டின் கேட்பீங்களா? ஐயா அந்த வண்டி எப்பயா வாங்குது? ஐயா அந்த வண்டி எப்பயா பெயிண்ட் பண்ணி வந்தது? போன வருஷமா? எங்க டெக்னாலஜி எங்க போயிட்டு இருக்கு? அது ஒரு நியூஸ் சேனல்லே போட்டாங்க. அது வந்து உண்மையான செய்தி கிடையாது போட்டாங்க. உனக்கு யூ டர்ன் எங்கயா இருக்கு? ஃபேக்ட் செக் நீங்க தான் ஏன் போட்டீங்க? ஃபேக்ட் செக்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒரு டுபாக் ஒரு இதோ போட்டு இல்ல அப்படினீங்க. நான் கேக்குறது என்னன்னா அந்த நியூஸ் போட்டவன எல்லாமே நியூஸ் சேனல் தான். 3 நியூஸ் சேனல் போட்டுருக்கான். முதல்ல போய் பாத்துட்டு வா. நீங்க காமிங்க எந்த நியூஸ் சேனல் காமிங்க. இன்னும் ஆதாரபூர்வமா இல்லன்னு சொல்லிட்டாங்கயா. அதுவும் நீங்களும் பாத்துக்கோங்க. இல்லையா யார் சொன்னது? எந்த நியூஸ் சேனல்கார சொன்னா சொல்லுங்க. அவன் லைவ்ல எடுத்து போடுறான். இப்போ நம்ம அந்த இப்சன் பட்லாம் வேணாம். இப்போ இப்சன் பட்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நான் சொல்ல வருது ஒண்ணே வந்தாங்க. இதுக்காக நீங்க என்ன இப்ப நீதிமன்றத்தை யார் மேல கேஸ் கொடுத்தா சரி, கட்சியே ஒண்ணும் பண்ண முடியாது. கட்சி யாராலும் டிஸ்மேண்டில் பண்ண முடியாது. நீங்க எவ்வளவு கதர்னாலும் இப்ப டிஸ்மேண்டில் பண்றேன்னு யாரோ சொன்னாங்க. நீங்க தான் வந்துட்டு கேண்டிடேட்டா நிக்கணும். ஆனா கட்சியில யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ நீங்க கேண்டிடேட்டா. அதான் நான் சொல்றேன். இது வந்து தூக்கி 10 வருஷம் 5 வருஷம் ஜெயில போற அளவுக்கு பெரிய இதெல்லாம் மட்டும் நிறுவனம் ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்ம் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி வந்து லைஃப் டைம் இம்ப்ரிசன்மென்ட் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ரெண்டு பேருக்கு ஆயுள் தண்டனையே இருக்கு. நீ இது வரைக்கும் வந்த நியூஸ் ஒரு செய்தியோ படிச்சா தெரியல. அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஒரு வாதம் வைக்கிற நீ? இல்ல ஜிப்சி நம்ம சொன்னப்போ இவரு விஜய் ஓடிட்டாருன்னு சொன்னப்போ வந்து நம்ம கிட்ட வந்து திட்டி பேசியிருந்தாங்க. இன்னைக்கு இவரே கோர்ட் ஜட்ஜே சொல்லிட்டாரு, ஸ்பாட்ல இல்லாம எல்லாருமே ஓடி போய் அப்ஸ்காண்ட் ஆகி மறைஞ்சிட்டீங்க அப்படின்றாரு. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? நாங்க சொன்னப்ப நீங்க என்ன சொன்னீங்க? எங்களெல்லாம் புழுதிவாதி தூத்துறீங்க அப்படின்லாம் ஓடல. அவர் கரூர்ல உட்கார்ந்து இருந்தாரு, அப்படியே கேட்டாரு, யாரும் பர்மிஷன் தரலன்னு. இன்னைக்கு ஏன் அதை சொல்ல? நீங்க அத சொல்ல வேண்டியதானே? அவரு எங்க தலைவர் போட்ட வீடியோலயே சொல்லிட்டாரு, அங்க போனா இன்னும் ஏதோ அசால்ட் ஆகும் தான் போகல. கரூர்ல உட்கார்ந்துட்டு இருந்தாரு, பர்மிஷன் கேட்டாரு, கலெக்டர் தரலன்னு நீங்க தான் சொன்னீங்க. உங்க ஆளுங்க தான் சொல்லிருந்தாங்க. அப்படி எப்படி இப்போ இதை எடுத்து போய் சொல்ல வேண்டியதானே நீங்க கோர்ட்ல? இந்த மாதிரி நாங்க பர்மிஷன் கேட்டோம், இது வந்து நாங்க கேட்டு நீதிபதி ஐயா சொன்ன பதில் கிடையாது. இது அவராவே சொன்னது, அவரோட ஓன் தான் சொன்னது. நாங்க இப்படி ஒரு தரப்பு வாக்குவாதத்தை வச்சு அவர் சொல்ல கிடையாது. நீங்க இப்படி கேட்டு மறுத்தீங்களா? ஐஆர்எஸ் தலைவர், ஐஆர்எஸ் ஆபீசர் ஒருத்தர் வந்து டெல்லியில போய் ஒரு டிவி நியூஸ் சேனல் அப்படிதான் சொன்னாரு, நாங்க கேட்டோம் கலெக்டர் தரலன்னு சொல்லிட்டு. இது எப்படி? இது ஆமாங்க, அப்படிதான் சொல்ல வேண்டியதானே? நீங்க ஏன் சொல்லல கோர்ட்ல? இல்ல அந்த ஒரு வாக்குவாதத்தை நாங்க எடுத்தே வைக்கலன்னு சொல்றேன். இப்படி நான் கேட்டோம் தரல, அதனாலதான் போல. அது வந்து நீதிபதி அவராவே அவரோட கருத்தை சொன்னது. அது வந்து இப்போ நீங்க ஏன் அவர் கேட்டு அவர் சொன்னா அதெல்லாம் இங்க தேவையில்லன்னு சொல்றேன். அது சொல்லணும். அவரோட ஓன் இதை சொன்னாரு. தலைவருக்கு வந்து தலைவர் மனப்பான்பு இல்லை, அவர் வந்து இல்லன்னு சொன்னது அது அவரோட ஓன் இது சொன்னாரு. இப்ப யாரு பெட்டிஷன் இப்படி ஒரு கருத்து நாங்க டிவி சார்பு ஒண்ணு வச்சு அவர் ஒன்னும் சொல்ல கிடையாது. பேசவே இல்லை. ராம், என் கேள்வி என்னன்னா, இப்போ நீதிபதி கேட்டிருக்காரு, ஏன் வந்து விஜய் மேல வழக்கு பதியல அப்படின்னு போலீஸ் மேல காட்டமா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நீங்க ஏன் வந்து அவர் மேல வழக்கு பதியவே இல்லைன்னு, இதுக்கு நீ என்ன சொல்ற? இது வந்து நீதிபதி கேட்டிருக்காரு போலீஸை பார்த்து. ஏன்னா இது வந்து அது காவல்துறையில தப்பு. அது அவங்க என்ன நினைச்சாங்க அது தெரியல. ஆனா இது வந்து அவங்க நினைச்சாலும் இது வந்து விஜய் பதிஞ்சிருக்கணுமா? பதிஞ்சிருக்கணும். ஆனா அவங்க என்ன தாரில இருந்தாங்க சொல்ல முடியாது. ஆனா அப்படியே அவங்க பதிஞ்சிருந்தாலும் இது வந்து ஒரு
பெரிய கேஸ் தான் ஒண்ணும் போகாது. ஏன்னா அவன் வந்து கீழே விழுந்துட்டான். இது வந்து என்ன சொல்றது, ஹிட் அண்ட் ரன் கூட கிடையாது. அப்போ அவன் வந்து எதுல ஹிட் பண்ணிட்டான். எது பெரிய கேஸா இருக்கும்? பாக்ஸ் ஆபீஸ்ல அந்த ஸ்கேம் அதுங்களா இல்ல எது உன்னை பொறுத்தவரைக்கும் பெரிய ஒரு பெரிய கேஸ்னா எது சொல்ல? இப்போ ஃபுல்லாவே இப்போ அந்த ஆதவர்ஜனா போட்டார்ல, அது வேணா ஓகே. இது வந்து ரொம்ப எல்லாரையும் சமூக இதை தூண்டி விடுற மாதிரி அவர் போட்டது வேணா பெருசு. சப்ளம் ப்ரோ, உங்க மைக்ல தான் ப்ரோ சத்தம் இருக்கு. இதெல்லாம் கேவலமா இருக்கு ப்ரோ. ஸ்டாப் பண்ணுங்க. பேசு அவசியம் இதெல்லாம் பண்ணாதீங்க. பாட்டு கேளுடா. ஏர்மன் புதுசா பாட்டு விட்டுருக்காங்க. கூட்டணி கணக்குக்கு மக்கள் உயிர் பலி கேட்டுதா கேட்டுதா, உன் பதவி ஆசைக்கு குழந்தைகள் அறப்பலி கேட்டுதா கேட்டுதா, உன் கூட்டணி கணக்குக்கு மக்கள் உயிர் ஆப்பனும் ப்ரோ, நீ தனியா போய் உட்கார்ந்து கேளு ப்ரோ. இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பிள்ளை பண்ணாத ப்ரோ, கேவலமா இருக்கு. இல்ல நானே பாட்டு கேட்டுக்கிறேன். நானே கேட்டுக்கிறேன். கண்ணீர் படுக்க சிறுநீர் கழிக்க வசதியில காத்துட்டு இருக்கோம் நடு ரோட்டில, நீ ஆட்டுட்டு வருவ கிரவானில. Fire in the street, truth getting buried, leaders acting strong but the people carry blood on the ground, kids in the line, all for your power, all for your shine, fake speeches fake. உங்க அண்ணனுக்கு பாட்டு போட்டிருக்காங்கடா. தெரியுது. யார் இத போட்டது? இவ்வளவு மியூசிக்கோட ராப்லாம் பண்றாங்க ப்ரோ. இங்க இந்த ஸ்பேஸ்ல இருக்கவங்க மாதிரி ஒரு தீய ஒரு எண்ணம் கொண்டவன் தான் போட்டிருப்பான். அப்ப இந்த பாட்டு போடுவோமாடா? உங்க விஜய் அது போடுவோமா? உயிர் எடுக்க வரனா அது எங்களுக்கு எங்க கட்சியில எங்களுக்காக பண்ணது. எங்களுக்கு நாங்க போடுறோம். யாரையும் இழிவுபடுத்துற மாதிரி இல்ல. இது இழிவுபடுத்துற ஆமா. 41 பேர் செத்து இருக்காங்க, அவங்களுக்காக இந்த பாட்டு போட்டுருக்காங்க. உனக்கு என்ன? லயலாமணி அம்பேத்கர் எதுக்கு சொன்னாப்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இருந்து அது போராட்டத்துக்கு வர இவனுக்கு போய் பண்ணதுக்கு அதை இவரு போட்டுக்கணும். இல்ல பிஎம் சார் பழி வாங்குறாரு சொல்லிட்டு முன்னாள் ஒரு வீடியோ போட்டார் இல்லையா, அதுக்கான ஆதாரத்தை எதையாவது சப்மிட் பண்ணீங்களா நீங்க கோர்ட்ல? அதை சப்மிட் பண்ணியிருந்தா கூட ஏதோ தப்பிச்சிருக்கலாம். நாங்க ஒண்ணு கேட்டுறோமே, சுத்தி இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் அதுக்கான பதில் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்களா? எது சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டோம். முன்னாடி ஏங்க பஸ்ல இருக்க நாங்க பாத்துக்கிறோங்க. சுத்தி அது வந்து ஒரு மெயின் ஏரியா. அது நீங்க பார்க்கவே முடியாது. அத பார்க்க வேண்டியது கோர்ட்டும் போலீஸும் தான். அது உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. இல்லங்க, கேள்வி கேட்க விடுங்க. உங்கள்ட்ட தானங்க நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கு. கேட்டோன்னு பதில் சொல்லுங்க. எதுக்குங்க 3-4 பேர் டக்கு டக்கு என்னங்க இது? நீங்க தானே நல்லா உங்களுக்கு பாயிண்ட் இருக்கு. நான் கேக்குறது சுத்தி இருக்கிற கடைகள்ல உள்ள சிசிடிவி ஃபுட் அன்னைக்கு முன்னாடி நாள்ல இருந்து அந்த மாநாடு காலையில இருந்து உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் கேட்டிருக்கோம். பட் ஆனா இன்னும் அது சப்மிட் பண்ணல. ஏன் பண்ணல? யாரு கேட்கணும்? அத நாங்க தான் கேட்டிருக்கோம். கேட்டு என்னைக்கு இல்ல நாங்க முன் வச்சிருக்கோம். அன்னைக்கே முன்னாடி அது முன் வச்சிருக்காங்க. அது 2 நாளுக்கு முன்னாடியே முன் வச்சு. நீங்க முதல்ல எத்தனை பேர் இறந்தாங்கன்னு கவுண்ட் நீங்க இன்னும் போடல. நீங்க இன்னும் அங்கிருந்து ஆரம்பிக்கணும். நீங்க அதுக்குள்ள சிசிடிவி வந்துட்டீங்க. விஜயோட வண்டியில இருக்கக்கூடிய சிசிடிவி ஏதோ எரேஸ் பண்ணதா சொல்றாங்களே, உண்மையா? இல்ல பஸ்ஸுக்கு இருக்க சிசிடிவில திருசா சாப்பிட்டுக்கிறோம்ல, அது கண்டி கொடுக்கல. இல்ல இதெல்லாம் உண்மை எல்லாம் கிடையாது. அதெல்லாம் நீங்க பேசுறது எரேஸ் பண்ணிட்டாங்க. நீங்க கேட்ட மாதிரி பிரேயர் எதுவுமே இல்லையே. இன்னைக்கு தான் சொல்லியிருப்பாங்களே, ஐயா நாங்க கேட்டோம். நீங்க சொன்னது அரசு எங்களுக்கு அந்த பஸ்ஸினுடைய சிசிடிவி இது ஃபுட்டேஜ் வேணும்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்க கற்பனையா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு கேட்டிருந்தா வந்திருக்கும் அந்த நியூஸ். வரவே வரலையே. 2 நாளைக்கு முன்னாடி ஃபைல் பண்ணீங்கன்னு இன்னைக்கு ஏன் எடுத்து பேசல? அத ராமே சரிங்க. இல்ல நாங்க கேட்டிருக்கோம். அது நாங்க கேட்டிருக்கோம். விஜய் ஃபேன்ஸ் பேஜ்ல போறத பாக்காதீங்க. எனக்கு ஒரே டவுட் தான். ட்விட்டர்ல இவனுங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. இது கத்தி கீர்னது,
செருப்பால் அடிச்சது அதெல்லாம் ஏன் கோர்ட்ல ஒரு 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 வாதத்துக்கு கூட ஏன் கோர்ட்ல அந்த இது சொல்ல ஜட்ஜு லாயரு உங்க முதல் நாளே உங்களுக்கு எல்லா ரிசல்ட்டும் தெரியுமா? அவன் எத்தனை வருஷம் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் பாருங்க கடைசியில யாருக்கு நியாயம் கிடைக்கும் மட்டும் பாருங்க. அதுதான் நான் சொல்றேன். கோர்ட் கொடுத்த என்ன பேசுறீங்க? கோர்ட்டே கொடுத்துருச்சு வா இத என்ன இதுக்கு மேல என்ன புரியல இல்ல இன்னும் நிறைய இருக்குங்க. நமக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரே நாள்ல அது முடியற இதெல்லாம் கிடையாது. நிறைய இருக்கு பார்க்க வேண்டியது. நாங்க புது கட்சிங்க, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, எங்களை ஏங்க இப்படி கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு போய் அழுதுருக்காரு வக்கீல். இது தேவையாது, ஒண்ணுமே தெரியாம நீங்க வந்து பந்தா காமிச்சு நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு சுத்தி நீங்க முடிஞ்சா நான் தான் சொல்லிட்டேன், எங்களை எதிர்க்க ஒரு கூட்டம் இருக்குன்னா கொண்டாட ஊரே இருக்கு, நீங்க 1000 சொல்லிட்டு போங்க. இல்ல நான் பேர் சொல்லி சொல்றேன். கபிலன் ப்ரோ, ஜிப்சி, மொசகுட்டி இவங்க எல்லாம் போட்ட போஸ்ட் மக்கள் என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, மக்களே செருப்பால் அடிச்சிட்டாங்க அப்படிலாம் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி 100 எடுத்து காட்டுமா ஆதரவா? நீ எடுத்து போடு. யார் அதிக இல்ல அந்த அத அப்படியே நீ என்ன பண்ணு, டாக் பண்ணி குடுத்துரு. நீ அங்க ஆதரவு கேக்குறாங்க, கொண்டு போய் கொடுத்துரு, கோர்ட்ல கொடுத்துரு. அடே ஐயா, அத கோர்ட்ல கொடுத்துறா, அத கோர்ட்ல கொடுத்துறா. கோர்ட்ல கொடுத்து முதல்ல அண்ணன் காப்பாத்து. ஏன் இங்க பேசிட்டு இருக்க? அத போய் கோர்ட்ல கொடுத்து அண்ணன் காப்பாத்த வெளியே பாரு. எங்க தலைவர் அவரை காப்பாத்தி இருக்கு, அவரு தெரியும். நான் உங்களுக்கு அத பத்தி பேசல. நீங்க சொல்றீங்களே, நீ ஒரே ஒரு போல் மட்டும் போடு, ஒரே ஒரு போல், விஜய் செய்தது தவறா சரியா அப்படின்னு ஒரு போல் போடு. உனக்கே தெரியும் யார் வந்துட்டு யாருக்கு அதிகமா வந்துட்டு சப்போர்ட் இருக்கு. இந்த போல்ல சிஎம் வைக்கலாமா ப்ரோ? இந்த போல்லாம் போலுக்கு சிஎம் வைக்கலாமா? ஆன்லைன்ல எலெக்ஷன் முடிச்சிடலாம். 7 லட்சம் ஓட்டு போட்டிருக்கு, அதுல 70% இங்க டிவிக்கே தான் வருதுன்னா நீங்க 7 லட்சம் பேரும் அப்புறம் டிவிக்கே வேற இருக்குன்னு சொல்ல போறீங்க. அதானே போல் போடலாம். உங்களுக்கு கட்சியே இல்லாம இங்க இருக்குன்னு சொல்ல போறோம் இன்னும் கொஞ்ச நாள்ல. நீ என்னன்னா ஓட்டிங்க பூட்டி என்ன முடிஞ்சா சொல்லுங்க பாக்கலாம், முடிஞ்சா பாத்துடலாம். என்னடா சினிமா டேலாம் இது போய் அங்க போய் தியேட்டர்ல அங்க போய் கோர்ட்ல போயிட்டு இல்ல இதே பேசினாவே அப்படியே வாயை மூடிட்டு இருப்பீங்க. வாயை மூடிட்டு இருக்கிற மாதிரி இல்ல கபிலன் எஸ்ஓபி ஒரு ஆதாரமும் இல்லாம இருங்க. எஸ்ஓபின்னு ஒண்ணு வந்ததுன்னா டெஃபினட்டா விஜய் வந்து வெளியவே வரமாட்டார். புரியுதுங்களா? அது சட்டமே வேற. இந்த மாதிரிதான் இருக்கணும். இல்லைன்னா வந்து மாநாடோ எந்த ஒரு ஊர்வலமோ எதுவுமே நடக்காது. இப்ப ஸ்ட்ரிக்டா எடுத்துன்னு வர போறாங்க. அப்படி வந்ததுன்னா நீங்க டெஃபினட்டா வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏங்க சரிங்க, நாங்க ஏங்க தலைவர் அவருக்கு வேண்டியது வந்து கூட்டம் வரணும். இல்ல அவருக்கு வேண்டியது கூட்டம் வரணும். அந்த கூட்டம் வராது எஸ்ஓபி வந்ததுன்னா. புரியுதா? ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அந்த கூட்டம் வரலன்னா உங்க ஆள் வெளியவே வரமாட்டாரு. ஏன்னா அப்படித்தானே பண்ணாரு. கரூர்ல கூட்டம் இல்ல உடனே அவ்வளவு கூட்டம் சேர்ந்த உடனே தானே வந்தாரு. அதுக்கு பேசவும் வராது. சரிங்க, இப்ப நம்ம இப்படியே கேட்கலாம். நீங்களே சொல்லுங்க, நீங்க இருக்காங்க. இப்போ விஜய் இப்ப எங்க தலைவர் கைது பண்ணிட்டாங்க. எவ்வளவு நாளைக்கு இங்க உள்ள வச்சிருப்பாங்க சொல்லுங்க. இருக்காதியா எஸ்ஓபினா என்ன இல்லங்க, இப்ப அது சொல்லல. இப்ப நீங்க இல்ல, நான் இப்போ இதான் போயிட்டு இருக்கு. எல்லாரும் கைது பண்ணணும் சொல்றாங்க. பண்ணுனா என்ன, இதுல என்ன தண்டனை விதிக்கப்பட்டு எவ்வளவு நாள் இருக்க முடியும்? கோர்ட் சொல்லுது. கோர்ட் கூட கைதுன்னு சொல்லல. அவர் பஸ்ஸை ஏன் சீஸ் பண்ணலன்னு கேக்குது. புரியுதா? இல்லங்க, நிறைய இதாயிருச்சு. கேக்குதா ஐயா? கொண்டா இருங்க, அவனுக்கு முதல்ல என்னன்னு புரியவங்க எஸ்ஓபின்னா என்னதுன்னு அது தெரியாம தான் சொல்லிட்டு இருக்கான். அதுதான் எஸ்ஓபின்னா நீங்க வந்து ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அதுக்கு சில சட்ட முறைகள்லாம் கடுமையாக்கப்படும். இப்போ அது 11 இது கொடுத்துருக்காங்க இல்லையா? இது இன்னும் ஒரு 2-3 சேர்த்து கடுமையாக்கப்படும். அப்போ வந்து கூட்டம் வந்து இவ்வளவு சேர முடியாது. இவ்வளவுனா நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவுதான் வர முடியும். இல்ல அது ஒரு 2000-3000 அது முன்னாடி அதுக்கப்புறம் வந்ததுன்னா அந்த கூட்டத்தையே தடுக்க முடியும். புரியுதுங்களா? இதுதான். ஆனா உங்க அண்ணனால இந்த மாதிரி எல்லாம் இருக்கவே முடியாது. அனில் குஞ்சுங்க ஓடியாடுவாங்க. எஸ்ஓபி வேணுமா வேணாமான்னு ஆன்லைன்ல ஒரு போல் வச்சிடலாம். ஏங்க இந்த இது நானும் பார்த்தேன். இப்ப வந்து எல்லா இதையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த கூட்டம் நடக்கூடாது ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறது நானும் பார்த்தேன். இதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா நீங்க சொல்றீங்க உங்க அண்ணனால அது முடியாது. அது என்ன எங்க அண்ணனால முடியாது? நாங்க அதுக்கான இது அண்ணன் கூட்டம் அதுக்கான கூட்டம் மக்கள் கூட்டம் இல்ல, ரசிகர் கூட்டம். ரசிகர் கூட்டம் எவ்வளவு வரும் சொல்லுங்க. இல்ல அததான் இப்ப நாங்களும் பண்ண போறோம். நாங்க இத இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்ல போறோம். இதெல்லாம் வர வேணாம், இவ்வளவு வரும் வந்தா போதும், நாங்க ஸ்ட்ராங்கா சொல்ல போறோம். எங்களுக்கு
அண்ணா 70 சொல்லுவாரா? வயசு பாட்டி வரைக்கும் வீட்ல நீங்க இருந்து சப்போர்ட் உங்க பண்ண ஆள் அண்ணன் இருக்குங்க. சொல்லுவாரா? டிவில இப்ப பார்த்து சப்போர்ட் பண்ணவே இறந்தவங்களுக்கு என்ன எங்களுக்கு ஆள் பதில் இருக்கு. சொல்லுவீங்க? நிமிஷத்துக்குலாம் அவ்வளவு இது கிடையாது, அங்க சீன் கிடையாது. மத்தவங்க எல்லாம் அரசியல் கட்சி அவங்க எல்லாம் பேசுவாங்க. இவர் வந்து வண்டியிலேயே அப்படியே தள்ளிட்டு வருவாரு, ஒவ்வொரு ஏரியாவா அப்படியே தள்ளிட்டு வந்து கூட்டத்தை காமிச்சிட்டு ஒரு 3 நிமிஷம் பேசுவாப்புல. அந்த மாதிரி கிடையாது அது. மத்தவங்க வேற, ஒரு விஷயம் வேற. இல்ல நீ யாரு பேசும் ஒழுங்காவே கேட்கல. சும்மா எப்பவும் எது எவன் ஒருத்த கேவலமா பேசுறான் அத மட்டும் போட்டுட்டு மக்கள் இப்படி பண்ணிட்டாங்க, மக்களுக்கே புரிஞ்சிருச்சு. ஏங்க கேவலமா இல்லையா? 1000 வீடியோ நான் எடுத்து காட்டுமா? நான் 2000 எடுத்து காட்டுமா? என்னையா பேசுற? நான் எதுக்கு பேசுறேன்? தம்பி ராம் தம்பி ராம் நான் 5000 வீடியோ எடுத்து காட்டா விஜய்க்கு எதிரா இல்ல நீங்க விஜய்க்கு எதிரா மக்கள் பேசுனதையும் நான் ஆதரவா பேசுன வீடியோ எடுத்து போனா ராயா யார் அதிகமா மக்கள் தான் போடுறான்னு 2000 நீ 1000 2000 எடுப்பேன் நான் எடுத்து காட்டா உனக்கு 2000 வீடியோ எடுத்து காட்ட விஜய்க்கு எதிரா பாத்துடலாமா? சேலஞ்ச் பண்ணலாம். வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணுங்க. நம்பர் யூடியூபோ இல்ல சோசியல் மீடியாவோ சரி. ஒரு நிமிஷம் நாய்ஸ் வருது. யாரு இது பேக்ரவுண்ட்ல? எந்ததா இருங்க. மைக் ஆஃப் பண்ணு. இல்ல ஐயா எடுத்து காட்டவா? இல்ல அந்த மக்கள் சப்போர்ட் எல்லாம் எடுத்து கோர்ட்டுக்கு போகலாம் காப்பாத்துக்கு. இல்ல இப்ப நான் அந்த டாபிக் சொல்ல நீங்க எல்லாரும் ஒண்ணு பண்றீங்களே, மக்கள் வெறுத்துட்டாங்கன்னு. அதை இல்ல நான் ப்ரூஃப் பண்ணட்டுமா? பாத்துடலாமா யாருக்கு அதிக சப்போர்ட்? அப்புறம் பாக்கலாம். முதல் கேள்வி கேட்கறேன், பதில் சொல்லு. விஜய்க்கு தலைமை பண்பே இல்லைன்னு நீதிபதி சொல்லியிருக்காரு, பதில சொல்லு. ஆமாங்க சொல்லிட்டு போட்டோம். ஆமா சொல்லிட்டாரு. அவனுக்காண்டி வந்து இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு ஆதரவு தெரிவிக்க கூட கபிலன் ப்ரோ கேட்டிருக்காரு, நான் பதில் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்க கருத்து நீங்க சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவர் கேட்ட கேள்வி தப்புன்னு சொல்றியா? அவர் கேட்ட தப்பு. நான் சொல்றேன் இல்ல அவர் கேட்ட கேள்வி தப்பு. நான் சொல்றேன், நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. விஜய்க்கு முதல்ல மனிதாபம் இருக்கா? அவனுக்காண்டி வந்து இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க. இது வரைக்கும் எந்த மாவட்டம் இதுல வந்து அதாவது தொண்டன் டிவிக்கு தொண்டன் கூட சந்திச்சிருக்காங்க இது வரைக்கும்? இல்ல இது உங்க கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. கபிலன் உங்க கேள்வியை நான் மதிக்கவே இல்ல. உங்க கேள்வியை நான் மதிக்கவே இல்லை. ஏன்னா உங்க கேள்வியை நான் பதில் சொல்ல முடியாது. நான் கபிலன் சொல்ல முடியாதுன்னா அவனுக்கு பதில் கருத்தை பேசலாம். ஆவேசமா கடிக்க பதில் சொல்ல முடியாது. என்ன யார் கேட்ட என்ன? விஜய் ரசிகன் தானே? யார் கேட்ட என்ன? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதுன்னா அது என்ன? கபிலன் தங்க சொல்லுவான், கபிலன் சொல்லணும்னா என்ன? இங்க இருக்கிற மத்தவங்க என்ன பேசுறாங்கல்ல, உனக்கு பயமா இருக்கா? மத்தவங்க எல்லாம் பேச பயமா இருக்கா? அதெல்லாம் எனக்கு ஒரு கேள்வி. ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. திலை சார் இருங்க. ராம், ரியான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லாம அடுத்த கேள்விக்கு போக முடியாது. ரியான் கேட்ட கேள்வி பதில் சொல்லு. அது சொல்லிட்டு தான் நீ அடுத்த கேள்விக்கு போற. ரியான் கேளுங்க. பதில் சொல்ல வக்கு இல்ல. கேட்டா உங்களுக்கு வந்து அதிகமான சப்போர்ட் இருக்குன்னு ஒரு உருட்டு வேற உருட்டிக்கிட்டு இருக்கேன்டா. உன்னோட ஐடியில ஃபாலோ பண்ணி வச்சிருப்ப சரியா? அதனால வந்து உனக்கு வந்து அந்த மாதிரி உனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி காட்டும். என்னோட இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா கிழிக்கிறாங்க விஜய போட்டு. ஒரு நிமிஷம் ராம் ப்ரோ இருக்கீங்களா? எனக்கு ஒரே ஒரு கேள்வி ராம் கிட்ட மட்டும் கேட்டுனுக்கிறேன். யாருமே சொல்ல மாட்டாங்க, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். ராம் ரொம்ப ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் கீழே போயிடுறேன். இருக்கீங்களா ராம்? ப்ரோ சிம்பிள் செருப்பு அவுட் இருந்தது யாருன்னு கேக்குறாங்களா? ப்ரோ செருப்பு அவுட் இருந்தது யாருன்னு கேக்குறாங்களா? விஜய் வந்து தண்ணி பாட்டில் போட்டதே செருப்பு போட்டவங்க பக்கத்துல தான் தண்ணி பாட்டிலே போட்டிருப்பாரு. நீங்க கேளுங்க, பதில் இருக்கா அவங்க கிட்ட? நீங்க கேளுங்க தெளி. இல்ல ராம் நீங்க டாக்டர்ஸ் மேல அபாண்டமா பழி போடுறாங்களே, சரிங்களா? நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். அங்க கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல உயிரை காப்பாத்திருக்காங்க டாக்டருங்க தான், சரிங்களா? அரசு மருத்துவர்கள். உங்க அறிக்கையிலயும் சரி, ஒரு இதுலயும் சரி, டாக்டருக்கு ஒரு நன்றியும் இல்லை. அதுக்கு மாறா நீங்க என்ன சொல்றீங்க? நல்ல டாக்டரே இல்லைன்னு வேற சொல்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு இதுக்கு மட்டும் நான் எல்லார்கிட்டையும் கேட்டேன், பதில் தான் வரல. நீங்களாம் சொல்லுங்களேன். யாருமே ஒரு குற்றமும் சொல்லி நீங்க எந்த வீடியோ எதை பார்த்து சொல்றீங்கன்னு தெரியல. டாக்டர் யாரும் காலையில நாமக்கல்ல நல்ல டாக்டர் இல்லைன்னு சொல்லிருக்காங்க. யாரு என்னங்க? நான் தான் போய் சொல்லலாம். நீங்க நாகப்பட்டினம் அந்த ஸ்பீச்சுக்கு இப்போ கேள்வி கேட்டிருக்கீங்களா? நான் இப்ப கரூர்ல உள்ள நாமக்கல்ல சொன்னேன். நியூஸ் கார்டோட மேல போடுறேன்.
இல்ல இல்ல யாருங்க தாவேக்கா சைடுல இருந்து யாருங்க டாக்டர் சரியில்லை வேணும்னே எல்லாரையும் கொன்னாங்க, இது யாருங்க சொன்னா? அப்பெல்லாம் எந்த ஒரு இதுவும் சொல்லலைங்க. நீங்க ஒரு செகண்ட் ஃபேக் நியூஸ்லாம் இல்ல பிரதர். நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விதான். ரொம்ப சிம்பிளா கேட்குறேன். இப்போ நீங்க வந்து அங்க வந்து நீங்க உண்மையை சொன்னாலும் அத்தனை பேரை வந்து உயிரை வந்து காப்பாற்ற வந்து டாக்டருங்க. அதில் நீங்க மறக்கவும் முடியாது. அந்த டாக்டர்களுக்கு ஒரு நன்றி இல்லை. சரிங்களா? 2வது நீங்க வந்து என்ன சொல்றது, உடல் வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் அப்படியே கத்தி எடுத்து குத்திட்டாங்க அப்படி இப்படின்றீங்க. இது வரைக்கும் ஒரு டாக்டர்ஸும் சரி எங்க ரிப்போர்ட்டும் வந்ததே கிடையாது. உடம்புல கீத்தல் விழுந்ததோ கீத்தல்ல இருந்து ரத்தம் வந்ததோ மாதிரி எங்கேயுமே ரிப்போர்ட் இந்த டாக்டர்ஸ் எங்கேயும் வெளியே வந்து சொன்னதே கிடையாது. அதுக்கு மாறா வந்து நல்ல டாக்டர் இங்க வந்து இல்லைன்னு சொல்றச்சோ அது கொஞ்சம் இதுவா இருக்கு, நெருடலா இருக்கு. அதை மட்டும் தான் நான் மேல கூட ஷேர் பண்றேன். எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. தேங்க்ஸுங்க. ஏங்க இப்ப நீங்க சொன்ன அந்த கத்தி எடுத்து செய்வது இதெல்லாம் எந்த ஒரு தாவிக்க தரப்புல இருந்து எந்த ஒரு அதெல்லாம் அங்க இருந்த பொதுமக்கள் யாரோ அப்படி சொல்றவங்க கத்தியில குத்துனாங்கன்னு சொல்றது டாக்டர் சரியா பாக்கலன்னு அதை வந்து இப்ப நம்ம இந்த நீதிபதி சொன்னது கூட எல்லாம் வந்து அதெல்லாம் நம்ம ஆதாட முடியாது. சொன்னது உங்களுக்கு ஆதரவா பேசின ஒரு வழக்கறிஞர் பேட்டி கொடுத்து நேத்து ஐபிசி சேனல்ல வச்சு செஞ்சு விட்டு அமைச்சிருக்காங்க. அவர் எந்த கட்சியில இருக்காருன்னு உனக்கு நான் சொல்றது தெரியும். தெரியுதுங்க, தெரியுது. எப்படி நீங்க சீமான் முத கொண்டு போய் எல்லாரும் பாத்துட்டு வந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அடிபட்டவங்க எவனுக்குமே வந்து மிதிதான் விழுந்திருக்கே தவிர கழுத்துல மிதி கால்ல மிதி இந்த மாதிரி மிதிச்சிருக்காங்களே தவிர எங்குமே கத்தி குத்தே நடக்கல. ஊசி குத்திட்டாங்க, என்னமோ இப்ப கத்தியால குத்திட்டாங்கன்னு சொல்லி பொருளை கிளப்பி விட்டுருக்கீங்க. அத்தனை பேரும் பொருளை கிளப்பி விட்ட ரெட் பிக்ஸ் சேனல் வந்து எல்லாரையும் கைது பண்ணா அவங்களுக்கு போய் முட்டு கொடுக்குறீங்களாடா? ஏண்டா டேய், நீங்க மனுஷனாடா? நான் இப்ப முட்டெல்லாம் கொடுக்கல. அப்புறம் என்ன மனுஷன் என்ன கொடுக்குறேன்? அங்க போனா விழுந்து 41 பேர் செத்து கிடக்குறான். உங்க மயிருக்காம ஆயுத பூச்சை கேக்குதா? நீதிபதி செருப்பால் அடிச்ச மாதிரி தான் உங்களுக்கு எல்லாம் கேள்வி கேட்டிருக்காரு. இதெல்லாம் கட்சி ஆடம் கேட்டிருக்காரு. ஒன்னெல்லாம் கைது பண்ண நல்லா கேளு. உன் கட்சி எல்லாம் கட்சியான்னு கேட்டிருக்காரு. நீதிபதி கேட்டிருக்காரு. இதெல்லாம் கட்சி என்ன இழவுதுன்னு கேட்டிருக்காரு. கைதே பண்ண மாட்டாங்க. என்ன வேணா பேசிட்டு போ, கொலை பண்ணுன்னு சொல்லு, மயிரப்பு என்ன வேணா சொல்லிட்டு போ, இப்போ ஆயுத பூஜை கொண்டா. ஆனா ஒன்ன மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாம் பேசுறவன கைது பண்ண மாட்டாங்க. ஆனா ஏன்னா நீ அவங்களுக்கு ஆதரவா பேசுற, எவனுக்கு ஆதரவா பேசணுமோ நீ எவனுக்கு ஆதரவா பேசணும் அவனுக்கு பேசுற. ஆனா நாங்க நான் யாருக்கு வேணாலும் ஆதரவா பேசுவேன்டா. ஆனா இது வரைக்கும் வாயிலிருந்து ஓட்டுமே முடிஞ்ச ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. காவல்துறை கொஞ்சம் கரெக்டா இருந்திருக்கலாம், வாயிலிருந்து வந்துச்சு 4 நாள்ல வராது. ஏன்னா பேச மாட்டேன். உன் அண்ணன் போய் உட்கார்ந்து 41 பேர் இறந்த இடத்துல போயிட்டு உன் அண்ணன் அங்க இருந்து ஓடி வந்திருக்கான். உன் அண்ணன் வாயில இருந்து ஒரு வார்த்தை தான் பொறுப்பேற்கிறேன், தான் தான் ஒரு காரணம். உன் அண்ணன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வரல, என் வாயில இருந்து உனக்கு வார்த்தை வரணுமா? இருந்து வருவான் பெரிய பெரிய அங்க இருந்து எல்லாம் வந்து சொல்லுவாங்க, ஆமா காவல்துறை மெத்தனமா இருந்தாங்க. ஆனா உன் வாயிலும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ ஒரு நானும் அண்ணனும் ஒன்னா. உன் அண்ணனை விட நான் எவ்வளவா தேவலாண்டா? நான் இல்ல நான் வந்து ஆபீசரையும் ஒன்னையும் கம்பேர் பண்றேன். எந்த ஆபீசரு? அவங்க அவ்வளோ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அவங்க சொல்றாங்க சரிங்க, இருந்தாலும் இது அரசோட பொறுப்பு தான், காவல்துறை கரெக்டா இருந்திருக்கலாம்னு அவங்க சொல்றாங்க. நீ அப்படி நீ என்ன சொல்லுவ? விஜய் கொலை பண்ணிட்டான், குடிக்கிட்டான், அங்க குத்திட்டான், கத்தி வச்சு ஏமாத்திட்டானுங்க நீ சொல்லுவ. நான் எங்கடா சொன்னேன்? நீதான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு நீ ஒத்துக்க மாட்டேன். ஒன்னுக்கு ஜெயிலே போட மாட்டாங்க, எங்கேயும் போட மாட்டாங்க. நீ பெரியவனா பேசிட்டே இருப்ப. நீ ஃபேக்டே பேச மாட்டேன். இந்த கத்தி குத்த பத்தி சொன்னது யார் தெரியுமா? இல்ல யாருன்னு தெரியுமா உனக்கு? பொதுமக்கள் முதல்ல கேள்வி சொல்லு. தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சா யாருன்னு சொல்லு. தெரியும். யாரு? அந்த ஒரு யூடியூப் சேனல்ல பேசின அவரும் ஒரு பொதுமக்கள் யாரோ ஒருத்தர் சொன்னா, அதுக்கப்புறம் அந்த அட்வொகேட் அவன் சொன்னான். யாரு? பிலிக்ஸ் சொன்னாரு. கரெக்டா? பிலிக்ஸ் சொன்னாரு. அவர் அத இங்க டிஎல்ல பரப்பினது யாரு? அப்ப இன்னைக்கு போய் பாக்குறியா? இப்போ உனக்கு காட்டட்டா? எப்படி காலையில போயிட்டு சாயங்காலம் வந்துட்டாரு பிலிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபைல் விட்டு அவங்களை பாக்குறியா? நீ பாக்குறியான்னு கேட்டேன். ஆதவர்ஜுனா போய் பண்ணா, அதை யார் பரப்பினது? நீங்க தான். சின்ன சின்ன பசங்க, உன்ன மாதிரி அறிவிடாத பசங்க அந்த பக்கம் ஒரு குரூப் ஓப்பன் வச்சுக்கானுங்க, நம்ம இதை பண்றோம் அதை பண்றோம் நேபாள பண்றோம்னு. இப்ப அவங்க எல்லாம் யார் பதில் சொல்றது? உங்க கட்சி செயலாளரையே இன்னைக்கு கை கழுவி விட்டாரு புசியானந்த். நான் கிடையாதுப்பா, அவனை தான் கைது பண்ணீங்களா, அவனை பாத்துக்கோங்கன்றா. அதெல்லாம் கிடையாது, மூடிட்டு உனக்கு கைது பண்ணுன்னு சொல்லிருக்காங்க. தெரியுமா உனக்கு? அதெல்லாம் கோர்ட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? கை கழுவி பேசாதீங்க. ராம், நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப 41 பேர் இறந்திருக்காங்க, இது எப்படி நடந்துச்சு சொல்லு நீ. ஆனா யாருமே பேசணும், அவங்களுக்கு நான் பதில் மட்டும் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க, இது எப்படி நடந்துச்சு? யாரோட குறைபாடு? இது வந்து டிவிகேவோட ஒரு ரோட் ஷோல நடந்த ஒரு விபத்து. இதை தவிர நீங்க யாரு மேலேயும் இவங்க தான் பண்ணிட்டாங்க, இவங்க தான் அங்க குண்டு வச்சிட்டாங்க, இவங்க தான் கத்தியில் குத்துனாங்க, யாரு மேலேயும் பழி போட முடியாது. இதை சரி பண்ண, இது இப்படி நடக்காம பாத்துக்க வேண்டியது 2 பேரு.
ஒண்ணு டிவிக்கே சேர்ந்த அங்க உள்ளவங்க, இன்னொன்னு அரசாங்கமும் அங்குள்ள காவல்துறையும், காவல் கண்காணிப்பு அங்க உள்ள டிஐஜி அவர் தான் முறையெல்லாம் அப்படியே பண்ணிருக்கணும். அப்படியே ஆனா அப்படியே உங்களோட இரு பேச்சு ராம் ஒரே ராம் ஒரு ஒருத்தர் நிமிஷம். மேல மட்டும் நீனே தான் இருக்கு. சொல்லிட்ட விபத்துன்னு. ஒரு விபத்து நடக்கிற இடத்துல எப்படி போலீஸ் இருக்கும் சொல்லு சொல்லு, நீ சொல்லு. இது ரோட் ஆக்சிடென்ட் கிடையாது. அவ்வளவு மக்கள் கூடுறாங்க. இதுக்கு போலீஸ் பந்தோபஸ்து போகணும்னு உலகத்துக்கே தெரியும். அப்ப எவ்வளவு உள்ள பேர் நின்று அந்த போயிருக்கணும். உள்ள நின்று ஒரு பொண்ணை தூக்கிட்டு போனதெல்லாம் யாரு? டூப்ளிகேட் போலீஸா? அவரு போலீஸ் இல்லையா? அப்ப அதான் அது யாரு பாப்பா? இங்க இருக்க வாயிலிருந்து வர மாட்டீங்களா? ஆமா ப்ரோ, கொஞ்சம் போலீஸும் கொஞ்சம் கரெக்டா இருந்திருக்கலாம். வராது. நான் ஏன் ஒரு வராது? ஓப்பனா டிவிக்கு தொண்ட நானே சொல்றேன். 2 பேர் காரணம். எங்க மேலே தப்பு இருக்கு, அவங்க மேலே தப்பு. ஆனா உனக்கு எங்க மேல மட்டும் தான் சொல்லணும். இப்ப நீ சொல்லிட்டு போ. நீயும் இப்போ இதுவே நாங்க ஆட்சியில இருந்து இப்ப இது நடந்தா இப்போ ஒன்னத்துக்கு ஜெயில போட்டிருப்பாங்க. சரி நீ இப்ப இது வாய் பேசுவ, நீ இன்னொன்னு எவ்வளவு கேக்குறேன் வேணா ராம். பேசுவ. ராம் இன்னொன்னு சொல்றேன். இப்ப உன் கட்சியில பொதுச் செயலாளர் எதுக்கு இருக்கேன் சொல்லு? எதுக்கு இருக்காரு அவரு? அது நான் அப்பவே சொல்லிட்டேன்ல, 2ஆம் கட்ட தலைவர் எங்க இதுல சரியில்லை, அதனாலதான் இப்படி நடந்துச்சு. நான் ஒத்துக்கிட்டேனே, நான் தான் பேசிட்டேனே. பொதுச் செயலாளருக்கு என்ன? பொதுச் செயலாளர் யாரு? இருக்கிறதே 2 பேர் தான். பொதுச் செயலாளர் 2ஆம் கட்ட தலைவரா? ப்ரோ தமிழ் ப்ரோ ஸ்பேஸ் எண்ட் பண்ணிருக்கேன். நான் எங்க தலைவரை சொல்லல, விஜய் நான் சொல்லல. எங்களோட 2ஆம் கட்ட தலைவர்கள் சரியான ஒரு இது இல்ல. அவங்களோட பதில் சொல்றா. பொதுச் செயலாளர் 2ஆம் கட்ட தலைவரா? பொதுச் செயலாளர் தான் தலைவர். இது என்ன உனக்கு இது கொஸ்டின்? இது பொதுச் செயலாளர் மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கேன். 2 பேர் மேலயும் பிராணம் இருக்குன்னா நீங்க ஏன்டா வரலாங்க? கேளு, நீ சொல்லு. இல்ல கேளு. தலைவரே இல்ல, நீ யாரு மேல பழி போறியோ அந்த தலைவரே பதில் சொல்லிட்டாரு. நான் வந்தா இன்னும் அங்க நடக்கும், நான் வரலன்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் நீ கேள்வி கேட்ப, நீ கேட்டாரு. இதெல்லாம் பேச சரி. தலைவர் வரல, 2ஆம் கட்ட தலைவர் வர வேண்டியதானே? அதுதான் நான் சொல்லிட்டேன்ல. அவங்களுக்கு அவங்க சரியில்லை, அவங்க இன்னும் கரெக்டா இருந்துக்கலாம், அதான் சொல்லிட்டேனே. இப்ப நீ என்ன உனக்கு என்ன நினைக்கிறேன் சொல்லுப்பா, நான் ஒத்துக்கிறேன். தலைமை பண்பு இல்ல, பொதுச்செயலாளர் கணக்குல இல்ல, அப்ப யார் தான் கணக்கு? முதல்ல ஒரு தப்பு நடந்துச்சுன்னா எல்லா பக்கமும் பேசுறதா மனுஷன். உங்களுக்கு ஒரு கத்து இருக்காயா? ஆமா இவங்க கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சு இது ஒரு 10 இது ஒரு ஒரே நான் பேசுறேன். இது ஒரு அவன் ஏதோ ரொம்ப நேரம் வாய்ஸ் அவனுக்கு டல்லா இருக்கு. பாஷா பேசுறான். இல்லைங்க, கூட்டம் வரும்னு சொல்றாரு. வந்தா அதான் வைப்பிரிவு எல்லாம் இருக்குல்ல, அப்புறம் வரதுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ மியூட் வந்துச்சா? சாரி சார் பேசு. இல்ல வந்துட்டு ஒய் பிரிவு Z பிரிவு கேட்டகரி எல்லாம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் வரல? நீ வந்துட்டு இத வந்துட்டு கூட்டம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அசால்ட்டா போயிட முடியாது. கூட்டம் வந்துரும் அசிங்கமாயிடும் சொல்லிட்டு எல்லாம் போக முடியாது. அதுக்கு பர்மிஷன் யார் கொடுக்கணும்? அங்க வரணும்னா யார் பர்மிஷன் கொடுக்கணும்? அப்படி அப்ப அத கோர்ட்ல சொல்லிருக்கலாம்ல. அப்ப கோர்ட்ல சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்ல? உங்க ஆளுங்க ஏன் கோர்ட்ல சொல்ல? பேனல்ல உட்காந்து அறிக்கை எடுத்து நாங்க வரணுமா பர்மிஷன் கேட்டு அந்த டைம்ல எல்லாரும் யாரா இருந்தா கேட்கதான் சொல்லிருப்பாங்க. ஏங்க அவங்க பார்க்க முடியுமா? இல்ல இங்க வந்தா அசால்ட் ஆயிரும், நீங்க வர வேணான்னு யார் சொல்லிருப்பாங்க? அங்க உள்ள அதிகாரியை தான் சொல்லிருப்பாங்க. இது உனக்கு எழுத்துல இருந்து கையெழுத்து சைன் போட்டு ஸ்டாம்ப் எடுத்து நீ நம்புவியா? நான் கேக்குறேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 6 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தான்? முதல் நாள் வரல, சரி ஓகே. 6 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தான்? 6 நாள் தானே ஆகுது. அப்படியே வாயெல்லாம் மூடிட்டு உட்கார்ந்து இருப்ப இங்க இருக்கிற எல்லாரும். அதுக்கும் டைம் வரும், அப்ப நான் பேசிக்கிறேன். ஆனா நீ அப்ப கூட ஏதாவது பேசுவ. அந்த மாதிரியான ஒரே ஒரு கேள்விதான். இல்ல இவ்வளவு நாள் அன்னைக்கு வீடியோல ஒண்ணு சொன்னாரு, எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண நண்பர்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றின்னு. இப்போ ஒவ்வொருத்தரா கழுண்டு போறாங்களே சப்போர்ட் பண்ண நண்பர்கள். அண்ணாமலை இன்னைக்கு வந்து எனக்கு தேவையில்லாத வேலையான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இன்னைக்கு வந்து ஒரு டிபேட்ல ஏடிஎம்கே காரங்க என்ன சொல்றாங்கன்னா, அவரு என்ன பெரிய எம்ஜிஆர் நினைச்சுட்டு இருக்காரு போல இருக்கு, அவர்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க நம்பின நண்பர்கள்லாம் கழுண்டு போறாங்களே, என்ன காரணம் ராம்? அது அவ்வளவுதான், முடிச்சு போச்சுன்னு முடிச்சு விட்டு கிளம்பிட்டாங்க. அது என்ன? இது ஒண்ணு அவங்களுக்கும் ஒரு மனசுக்கு தானே. சும்மா போற இடத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிவி கேட்டீங்க, அவர் ஓப்பன் சொல்லிட்டு அது என்கிட்ட கேக்குறீங்க? நீங்க விஜய்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன குறைச்சிட போகுது? எனக்கு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு பரணி. இன்னைக்கு பாஜக சைட்ல இருந்து ஏதோ ஒரு லெட்டர் வந்து ஏதோ முதலமைச்சருக்கு வந்ததா சொல்லி, இந்த இஷ்யூ சம்பந்தமா ரெக்கமெண்டேஷன் ஏதோ லெட்டர் வந்ததா சொல்லி நியூஸ் ஒன்னு படிச்சேன், தெரியுமா? யாரு? ரஜினி ஃபேன்ஸ் போற குரூப்ல இருந்து.
ராம் இருங்க ராம் ஒரு லெட்டர் நிமிஷம். பிஜேபி இல்ல சென்ட்ரல்ல இருந்து நானும் வந்திருக்குடா. நானும் இதுதாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஐயா அதுக்குள்ள ஐயா ஒண்ணும் எல்லா வரவே இல்ல இல்லைங்க. இவர் எப்பவும் ராம் இப்படிதான் ராம் சொல்றாரு. பரமா எனக்கு ஒரு படி தகவல் பரமா. வருது, டேய் எனக்கு ஒரு ராமா, தகவல் வருதுன்னு. டேய் ராமு முதல்ல படிடா. நாட்டு நடப்ப முதல்ல நியூஸ் பேப்பர்ல படிக்க கத்துக்கடா. இல்ல 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 ஒரு நிமிஷம் ராம். நீங்க இப்போ ஒண்ணு சொன்னீங்க, அவர் வந்து போலீஸ் வந்து பெர்மிஷன் பண்ணல போக சொல்லிட்டாங்க, போன்ல கேட்டாருன்னு சொன்னீங்க. ஆனா விஜய் வீடியோ போடும்போது விஜயோட வீடியோ பாத்தீங்களா? 4 நிமிஷம் வீடியோ பார்த்தேன் ராம் பார்த்தேன் சொல்லுங்க. பாத்தீங்களா? பார்த்தேன். அதுல விஜய் என்ன சொன்னாரு? இல்ல அவரு அதேதான் சொன்னாரு. இந்த டைம்ல விஜய் நாங்க என்ன வந்தா ஏதோ சொன்னாரு அதை மட்டும் அசம்பாவிதம் சொல்லுங்க. இல்ல ஆ? இந்த டைம் நாங்க வந்து மறுபடியும் மக்களுக்கு ஏதோ பாதிப்பு வந்துடக்கூடாதுக்காக தான் அவங்க வரலன்னு சொன்னாரு. நானே வரல. என்ன சொன்னாரு? இல்லங்க இந்த நானே டைம் முடிவெடுத்து வரல. நானே முடிவெடுத்து வரல. என்னை யாரு அப்படின்னா அவர் தடுத்திருந்தா என்னைய போலீஸ்காரங்க சொன்னாங்க. எனக்கு வர இஷ்டம் இருந்துச்சு, இருந்தாலும் நான் வரல வேணாம்னு போலீஸ்கார சொன்னதை ஏத்துக்கிட்டு நான் வரல அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. நானே முடிவெடுத்தேன்னு சொன்னாரு. நானே முடிவெடுத்தேன்னு சொன்னாரு. ஏன்னா நீங்க வார்த்தைகளை கரெக்டா பயன்படுத்தணும். ஏன்னா அந்த வார்த்தை அதான், நானே முடிவெடுத்தேன். சரியா? மேலோட்டமா இல்லங்க சொன்னா அது வேற மாதிரி எங்க போகும். எங்க தலைவர் மேல தப்பு இருக்குங்க. அந்த தலைவர் தப்பு என்ன தெரியுமா? அவர் வந்து டீசென்டான அரசியல் பண்றாரு, அது தப்பு. பச்சு டீசென்ட்னா என்ன எல்லாரையும் பிரதர்? 41 செத்த பெருப்பா இல்ல உடனே இல்ல ஓடுனதா? டீசென்ட்னா புரியல. யாரையும் ரொம்ப இது பண்ணாம, அசிங்கமா பேசாம, கேவலமா பேசாம, இது உள்ளதை மட்டும் பேசிட்டு இருங்க மரியாதையா அரசியல்ல பேசிட்டு இல்ல இல்ல போறதுதான் இருங்க தப்பு. ஏய் அரசியல்வாதி எப்பப்பா வேற தமிழன் அரசியல்வாதி எப்படிப்பா பண்ணுவாங்க? நீயே இல்ல சொல்லுப்பா. இல்ல இல்ல தமிழன் மத்தவங்க இல்ல யாரும் அப்படி பண்றது இல்ல. வச்சு இல்ல ஓப்பனா இல்ல இல்ல அடிச்சு இல்ல யோ ராம் நீதாயா ராம் அப்படின்னு ஓப்பனானா எப்படி? பேசணும். அதான் இல்ல கரெக்ட் நான் சொல்றேன். ஓப்பனானா அவங்க வந்து அவங்ககிட்ட கேட்கலாம் இருங்க. அப்ப யார் அப்படி பண்றது இல்ல? யார சொல்ற? இல்ல எல்லாரையும் தான் சொல்றேன். எல்லாரையும் தான் சொல்ல, பொதுவா பொதுவாலாம் போக சீமான் முடியாதுப்பா. பேசுறாரு. நீ சீமான் யாரையோ பேசுறாரு. ஒருத்தர் சொல்றல, யார இல்ல சொல்ற? கரெக்டா சொல்லு. சீமான் பேசுறாரு. அப்புறம் யாரு உதயநிதி பேசுறாப்ல. ஆ. அப்புறம் அதான் நிறைய இவங்க பேர்ல தான் பாக்குறேன். இருங்க இவங்க அசிங்கமா பேசினா ஒரு வீடியோ பண்ண காட்டுறீங்க எனக்கு. ஏங்க சீமானும் சரி, உதயநிதியும் சரி. சீமான் இல்ல உங்களை அசிங்கம்னா எதுங்க? நீங்க அசிங்கம் என்ன மீன் பண்ணி கெட்டாரத்துல போட்டு திட்டணும் சொல்றீங்களா? இப்ப நீ எதை மீன் பண்ணி பேசுன? அசிங்கம்னா என்ன? டீசென்ட்னா என்ன? டீசென்ட்னா நீ என்ன சொல்ற? அது சொல்லு. அசிங்கமா பேசினா அவர் ஒன்றும் எல்லா தலையும் கெட்டாரத்துல பேசுறாங்கன்னு நான் ஒன்றும் சொல்ல கிடையாது. நீ அப்படிதான்ப்பா சொன்ன. அவங்ககிட்ட போய் கேளு, அவருக்கே ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்றதே ஃபர்ஸ்ட் அசிங்கம் தான். ஒரு தலைவரை பத்தி பேசுறா அதுதான் நான் அசிங்கம் தம்பி. சொல்றேன். அப்படி பேசினா உங்களை விமர்சிக்கிறானுங்க அர்த்தம். அது வந்து திட்டாங்க இது அப்பா கிடையாது. வீட்டு காசா, உங்க அப்பா வீட்டு காசான்னு கேக்குறது, டேய் அப்புறம் அவருக்கே ஒண்ணும் தெரியாது. உங்க அவங்க விஜய் ஃபேன் கூட்டமே இப்ப என்ன வந்து தெரியுமா ட்வீட் போட்டுட்டு இருக்கானுங்க? முட்டாளுங்கிற வார்த்தை யூஸ் பண்றது. சரி ஒரு நிமிஷம் இரு. கொஞ்சம் ரிட்டர்ன் மைக் ஆஃப் பண்ணு. நாய்ஸ் வருதுன்னு சொல்லிட்டேன். டேய் உங்க விஜய் ஃபேன்ஸ் இப்போ ஜட்ஜி வந்து ஒருத்தர் ஜட்ஜை டேக் பண்ணி அந்த விஷயங்களை போட்டு எடுத்து போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டா விட்டுருக்காரு. அந்த ட்வீட்டை கோட் பண்ணி என்ன தெரியுமா போட்டிருக்கானுங்க விஜய் ஃபேனு? பார்த்தேன் அவர் அங்க கல்யாணத்துக்கு போனாரு, அதனால இப்படி போடுறாங்க. மயிரே சொல்றதை கேள்றா மயிரே. அறவைக்காடு விஜய் மாதிரியே எல்லாம் அறவைக்காடாவே இருக்கிறீங்க. ஜட்ஜ கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி வச்சிருக்கிறான். ஜட்ஜ் இல்ல அது என்ன படி சொல்லுங்க. இவன் படிப்பான் பார்த்தேன்னு சொல்லலாம். அவன் என்னன்னு சொல்லுங்க. டிஎம்ல அனுப்புறான் பாருங்க. அவன் இப்ப மைக்கு கேக்குறான், ஓடிட்டான். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்கப்பா, சீக்கிரமா ஸ்கிரீன்ஷாட் எடுங்கப்பா. இருங்க நானே எடுத்துறேன். அவன் டெலிட் பண்ணாலும் பண்ணிடுவான். டேய் உங்க ஒவ்வொருத்தனையும் உள்ள தள்ளாம விட மாட்டேன்டா. ட்விட்டர்ல விஜய் ஃபேனு எவனுமே இருக்கக்கூடாது. அதுதான் நான் சொன்னேன்ல. நீ ஏன்னா நீ யாருக்கு சொம்படிக்கிற கபிலன் ப்ரோ, அதனால நீ இப்ப எவ்வளவு வேணா பேசுவேன். உரிமை இருக்கா? இல்ல நீதிபதி எப்பற திட்டுவ நீ? அவனுக்குலாம் இப்ப நாங்க எதுவும் சப்போர்ட் பண்ணவே இல்லையே. அப்புறம் என்ன மயிர்? இப்ப நான் அவனை தானே திட்டிட்டு, நான் இப்ப ஜட்ஜை திட்டினவனை தானே திட்டிட்டு இருக்கேன். உனக்கு என்ன வலிக்குது? விஜய் ஃபேன்ஸ் ட்விட்டர்ல விஜய் ஃபேன்னால அபியூசர் தான்டா. இல்ல விஜயே இருக்க கூடாதுன்னு சொல்றேன்டா. என்ன விஜய் ஃபேனா இங்க உட்கார்ந்து விஜய் ட்விட்டர்ல ஒரு விஜய் ஃபேன் இருக்க கூடாதா? எல்லாத்துக்கும் இடையில பேசிட்டு இருந்தா பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்க. எல்லாரும் பேசுவாங்க. ஒருத்தவங்க பேசி இருந்தாங்கன்னா சும்மா இரு. அத்தனை பேர் ஸ்பீக்கர்ல இருக்காங்க, நீ மட்டும் இடையில பேசுறதுக்கு உனக்கு எவன்டா இது கொடுத்தா? நான் ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேங்க ராம். நீங்க எங்க ஒரு நிமிஷம் ராம், இது உங்களோட ஐடியா ராம்? இது உங்களோட இன்னொரு ஐடியா இல்ல இது ஒரிஜினல் ஐடியா? உங்க ஐடியா இதுதான் இந்த ஒரே ஐடி தான் எனக்கு. சரி 40 ரூபாய் இறந்தாங்களா அவங்களுக்கு? இரங்கலோட பதிவு பண்றோம் நீங்க? இல்ல நான் வந்து நான் ஃபாலோ பண்ற போஸ்ட் என்னோட ஃபாலோவர்ஸும் பாருங்க. நான் அதை போஸ்ட் பண்ணி என்ன நான் ஃபாலோ பண்றது உங்களை மட்டும் தான். நான் அதை போஸ்ட் பண்ணி என்ன யாருக்கும் என்ன தெரிய போறது இல்லை. எனக்கு ஃபாலோவர்ஸும் பெருசா கிடையாது. அதை போஸ்ட் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? அப்போ 41 ரூபாய் இறந்ததுக்கு என்னோட இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்க, நான் போட்டிருக்கேன். உங்க இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணுங்க. இப்ப ஐடி பாப்போம். எதுலங்க இப்ப ஷேர் பண்றது? இப்போ டிஎம் பண்றதா?
டிஎம் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை ஓப்பன் டிஎம் பண்ணுங்க. இல்லை கீழே எவ்வளோ ஐடி டிஎம்லாம் வேணாம், இல்ல கமெண்ட் இருங்க பாக்ஸ்ல போடுங்க. டிஎம்லாம் பண்ண வேணாம், அப்படியே உன்னோட டைம் லைன்ல போட்டு நாங்க கத்துக்கிறோம். நான் அப்படியே உங்க ஸ்பெல்லிங் டைம்ல கூட சொல்றேன், போஸ்ட் பண்ணலாம். நான் அப்படியே ஸ்பெல்லிங் சொல்றேன், நீங்களே பாத்துக்கோங்க. உங்க ஸ்பெல்லிங்லாம் வேணாம் ராம். நீங்க அதெல்லாம் ஒரு இப்ப ஐடி யூஸ் அதெல்லாம் பண்ணி எங்க ஷேர் பண்றது மேல எப்படி அதெல்லாம் தெரியாதுங்க. நான் சரி நான் ஒரு சொல்றேன் சரி அப்படியே. சரி, அது இருக்கட்டும். பரணி, சரி எனக்கு இல்ல எனக்கு சில கேள்விகள் இருக்கு. கபிலன் சரி அவர் அதுக்கு ஒரு நான் வந்து இங்க நான் பயன்படுத்துறேன், இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துறேன், நான் அதுக்கெல்லாம் போல. சரி ராம், நான் இப்ப ட்விட்டர் நான் எல்லாம் ஒரே ஒரு போட வார்த்தை மட்டும் வச்சுங்களேன். கேட்கிறேன் அதெல்லாம் ராம். இப்ப நான் வெளி ராம் இப்போ அது இருங்க அப்ப ராம், அந்த ஒரு நிமிஷம். தெரிவிச்சு ராம் என்னங்க பண்றது இப்போ? ராம் நீங்க தெரிவிச்சா ஒன்னும் ஆகப்படுது. அதான் இல்ல உங்களோட நான் வந்து 41 தெரிவிச்சு வருஷம் பிரச்சனை என்ன கிடையாது உங்களுக்கு. பண்றது தான் கேக்குறேன். நான் தெரிவிச்சு என்ன பண்றது அப்ப எனக்கு ஏன் இப்ப விஜய்க்கு நான் நீங்க என்ன இல்ல நீங்க விஜய்க்கு நான் முட்டு நான் ஒரு கொடுத்தீங்க. நீங்க இன்ஃபுளுசர்லாம் விஜய்க்கு முட்டு கிடையாது. கொடுத்து என்ன ஆக போகுது? நீங்க விஜய்க்கு முட்டு கொடுத்து என்ன ஆக போகுது ராம்? சொல்லுங்க, அதை யோசிங்க. நீங்க தெரிவிச்சு ஒன்னும் ஆக போறது இல்ல, விஜய்க்கு முட்டு கொடுத்து என்ன ஆக போகுது சொல்லுங்க. ஏங்க நான் அதை முட்டை ஏன் யோசிக்க கொடுக்குறேங்க. மாட்டேங்கிறீங்க? நான் முட்டை இல்ல கொடுக்குறேன். நீங்க இப்ப எங்க ஒரு பக்கத்துல வார்த்தை தப்பெல்லாம் சொன்னீங்க. நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இல்ல ராம், 41 செத்ததுக்கு நான் சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. நீங்க விஜய்க்கு முட்டு கொடுக்கலாம் என்ன ஆக போகுது சொல்லுங்க? என்ன ஆக போகுது நான் சொல்லுங்க? என்ன சொன்னேன்? 40 செத்தது ஒரு மயிறு எங்களுக்கு தேவையில்லன்னு சொல்லிட்டேன். நான் என்னங்க சொன்னேன்? எப்பங்க அப்படி சொன்னேன்? ஐயா ஏங்க நீங்க நான் நான் வந்து இப்ப பஸ்ல மயிர்ல இருந்து வார்த்தையை சொல்லவே இல்லை. நான் ஐயா நான் சொன்னேன். பஸ்ல இருந்து சொல்றது ஒண்ணே ஒண்ணு. காரணம் எங்க ஐயா மேலயும் காரணம் ஐயா இருக்கு. நான் ஆனா இந்த எங்களை ஐயா மட்டுமே ஐயா காரணம் இருங்க ஒரு சொல்லாதீங்கன்னு நிமிஷம் நான் ராம், சொல்றேன். இருங்க ராம் ஒரு நிமிஷம். நான் அந்த வார்த்தை ஏதாவது யூஸ் பண்ணணும், அப்படி ஏதாவது வார்த்தை யூஸ் பண்ணணும் அதாவது? இல்ல எதுவும் யூஸ் பண்ணல. அப்ப நீங்க இப்ப எப்படி சொல்ல போச்சு அந்த வார்த்தை? ஏங்க இப்ப இல்ல நீங்க 41 நீங்க சொன்னபோது அதுதான் நான் அதுக்குள்ள இடையில பேசுனீங்க, அதான் சொல்ல வந்தீங்கன்னு நினைச்சேன். நீங்க தானே சொன்னீங்க, நான் சொல்லி என்ன ஆக போகுது நீங்க தான் கேட்டீங்க. நான் ட்விட்டர் நான் வந்து ஆமா என்ன ஆமா தெரிவிச்சு என்ன ஆக போகுதுன்னு கேட்டேன். அது நான் கேட்டது தான் நீங்க நான் தான் நான் கேட்டேன் கேட்கறேன். நான் கேட்டது போட்டு நீங்க என்ன தான். ப்ரோ போகுதுன்னு தான் கேட்டேன். நான் போட்டு என்ன ஆக போகுதுன்னா, அப்ப விஜய்க்கு நீங்க இது ஐஸ்டாண்ட் விஜய்னு போட்டு என்ன ஆக போகுது? அதையும் யோசிக்க இல்ல மாட்டேங்கிறீங்க. நான் அதையும் போடல. நீங்க பாத்துக்கோங்க அப்ப என் ஐடியா செக் பண்ண அதுவும் போடலையே. எனக்கு அதெல்லாம் நான் ஒரு போஸ்ட் கூட போடலங்கிற நீங்க என்ன அப்ப இங்க நான் மேல ஒரு ஏறி என்ன பண்ணிட்டு இன்ஃப்ளூயன்சர் இருக்கீங்க? இல்ல மேல ப்ரோ. ஏறி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேல ஏறி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு 2 வார்த்தையா கேட்டுக்கணும்ல. அப்போ அந்த இறந்தவங்களுக்கு நான் கேள்வி கேட்க மாட்டேன். நான் எந்த பக்கம், அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் விஜய் கேள்வி கேட்பேன். எப்படின்னா விஜய் யாராவது ஏத்தி கேள்வி கேட்டா அவங்களை கேள்வி கேட்பேன். ஆனா ஒருத்தராவது ஸ்பேஸ்ல வந்து பேசணும். நீங்க ஏத்தி விடுறவங்க எல்லாம் ஒண்ணு நீங்க அவனை திட்டுறீங்க, அவன் உங்களை திட்டுறான். யாரும் ஐயா எதுவும் நான் பேசுற யாருமே மாதிரியே தெரியல. திட்டலையா? ஐயா நான் இது இல்ல வரைக்கும் நான் திட்டு தான் பாத்துனேன். வாங்கியிருக்கேன். நான் யாரும் திட்டது சரி கிடையாது. ரொம்ப என்னையா போதும். ஒரு நிமிஷம் டேய் இருடா. பரணி, எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு. இப்ப அடுத்தது என்னென்ன பண்ணுவாங்க? இப்ப இந்த குழு வந்து இருக்கு இல்லையா? இப்ப இந்த தனி குழு ஒண்ணு அமைச்சு நீதிபதி ஒண்ணு ஒரு வச்சு விசாரணை பண்ண சொல்லிருக்காங்க இல்லைங்களா? இப்ப அது என்னென்ன பண்ணுவாங்க? யாரெல்லாம் விசாரணை நீதிபதி விசாரணை கிடையாது கபிலன். அது வந்து எஸ்பி இன்னொரு டிஐஜி தலைமையில ஒரு எஸ்ஐடி போட்டிருக்காங்க. போலீஸ் தான் விசாரணை. ஏற்கனவே போலீஸ் விசாரணையை வந்து இவங்க தலைமையில விசாரணை பண்ண அப்புறம் அந்த ரிப்போர்ட்டை கோர்ட்டுக்கு கொடுக்கணும். புரியுதா? ஏற்கனவே இந்த அண்ணா யூனிவர்சிட்டி நடந்துச்சுல போலீஸ் விசாரணை, அதே மாதிரி விசாரணை நடக்க போகுது. இப்ப எல்லா எவிடன்ஸும் இந்த டீம் வாங்கி அதை ஆராய்ஞ்சு யாரு மேல தப்பு இருக்குன்னு சொல்ல போகுது. அவ்வளவுதான். இது கோர்ட்டுக்கு கீழே நேரடியாக நடக்க போகுது. அந்த கமிஷன் தனியா நடக்கும், அந்த ஒரு நபர் கமிஷன் தனியா நடக்கும். இது வந்து ஆக்சுவலா வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றது வந்து கோர்ட்டுக்கு கீழே இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அதுல யாரு என்ன தப்பு பண்ணிருக்கா, அங்க என்ன நடந்துச்சு, இல்ல நேற்று பரப்புனாங்களா ஒரு வீடியோ, பார்லிமெண்ட் டிவில இருந்து ஒரு கட் பண்ணி ஒரு வீடியோ பரப்புறாங்க. இன்னைக்கு அதே பார்லிமெண்ட் டிவி அதே நியூஸா போட்டிருக்காங்க. அதை யாராவது ஷேர் பண்ணிருக்காங்களா? நேற்று பரப்புனாங்க, பார்லிமெண்ட் சீட்டை போட்டு எல்லாம் பரப்புனாங்க. தாவேக்கால ஒரு ஐடி விடாம எல்லாம் பரப்புனாங்க. இன்னைக்கு யாராவது அந்த நியூஸை பரப்பியிருக்காங்களா? அதே இதை அவன் என்ன சொல்லி போட்டிருக்கான்னா, அங்க அவங்க உயிருக்காண்டிதான் அந்த தூக்கி எறிஞ்சு அவங்க கதறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதே நியூஸை போட்டிருக்கான். ராம், நான் உனக்கு கேட்கிறேன், ஒரு போலியா நியூஸை டக்குன்னு பரப்பிடுறீங்க, ஒரு உண்மையான நியூஸை ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? நீ கோர்ட்டு கேட்டது அதே தான் கேட்டுச்சு. கோர்ட்ல நீங்க சொன்ன ஒரு சோசியல் மீடியா